அனைவருக்கும் டிஎன்எஸ்டி சார்பாக வணக்கங்கள். இன்று 8ஆம் வகுப்பு புவியியல்ல 3 முதல் 6 வரை உள்ள அலகுகளை பார்க்க போறோம். அதுல முதல் அழகா நீரியல் சுழற்சி கொடுத்துருக்காங்க. பாடத்தை இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நீரியல் சுழற்சியில ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. புவியோட மொத்த நீரை பத்தி உள்ள இந்த ஃப்ளோ சார்ட்டு. இதுல பேராழிகள்ல 97.2% நீர். அப்ப நன்னீருங்கிறது 2.8% தான் நன்னீர். அந்த நன்னீர் மற்ற இடங்கள்ல எப்படி பரவி இருக்குன்னு இந்த சார்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா தெரியும், புவியோட மேற்பரப்புல 71% நீர் தான். ஸோ இது கற்பனை பண்ண முடியாத மிகப்பெரிய கன அளவு. புவிங்கிறது நீர்க்கோளம் தான். கிட்டத்தட்ட 71% நீரால் நிரப்பப்பட்டுள்ளது. இதுவே ஒரு கேள்விதான். இதுல பெரும்பான்மையான நீர் உவர் நீர். உவர் நீர்னா உப்பு தண்ணி. இது கடல்லையும் பேராழிகள்லையும் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இங்க வந்தீங்கன்னா பேராழிகள்ல உள்ள நீர், அதாவது 100%ல கிட்டத்தட்ட 96.54% கடல் தண்ணியிலே போயிடுது. பனிமலை பனியாறுகள்ல உறைபனியா 1.7% இருக்கு. நிலத்தடி நீர்ல 1.69% இருக்கிறதா சொல்லிட்டு இந்த பர்சன்டேஜ் வரிசலா சொல்லியிருப்பாங்க. இதுல உவர் நீருங்கிறது 97.20%. நல்ல தண்ணிங்கிறது மற்றபடி இது போக பாக்கி உள்ளதெல்லாம் நன்னீர் 2.28%. அப்ப நன்னீர்ல 2.2%ங்கிறது மேற்பரப்பு நீர், புவியின் மேற்பரப்புல இருக்கு. மீதமுள்ள 6% 0.6% நிலத்தடி நீரா இருக்கு. இந்த மேற்பரப்பு நீருங்கிறது பனியாறாகவும் பனிமலையிலையும் ஏரிகள்லையும் நீராவியாகவும் மற்ற இடத்துலையும் கடந்திருக்கும். அப்ப நிலத்தடியில் இருக்கிறது 0.6% நல்ல தண்ணி தான். இந்த தண்ணி தான் நம்ம பொருளாதார ரீதியா பூமியில ட்ரில் பண்ணி போர் போட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்றோம். அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய நீர்ல 0.6% நன்னீர் மட்டும்தான் பொருளாதார ரீதியா பயன்படுத்த வல்லது. சரிங்களா, பயன்படுத்த முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த இந்தியாவில் நீர் வளம் 3 ஆதாரங்கள் இருந்து கிடைக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் என்னென்ன ஆதாரங்கள்? ஒன்று மழைப்பொழிவுனாலையும், புவியின் மேற்பரப்பு நீர்னாலையும், நிலத்தடி நீர்னாலையும் கிடைக்குது. ஒன்று பத்தி இப்போ விளக்கம் இந்த பாடம் முழுவதும் இருக்கும். முதல்ல நீரியல் சுழற்சி அல்லது நீர் சுழற்சினா என்னன்னு பார்த்துக்குவோம். பூமியிலேருந்து தண்ணி, பூமியில் உள்ள தண்ணிகள்லாம் ஆவியா போகுது. ஆவி திருப்பி சுருங்கி மேகமா மாறுது. மேகம் மழையா பொழியுதுன்னு சொல்றோம். ஸோ மழை தண்ணி மறுபடியும் ஆவியா போகுது. இந்த சுழற்சி தான் நீரியல் சுழற்சின்னு சொல்லிட்டு இதுல என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்டேஜை பத்தி சொல்லுவாங்க. முன்ன ஆவி ஈர்ப்பு, 2வது மழைப்பொழிவு, 3வது வழிந்தோடல் அப்படிங்கிற 3 ஸ்டேஜ் சொல்றாங்க. ஒன்னொன்னுக்கும் விளக்கம் டெப்தா கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப நீரியல் சுழற்சியை புரிஞ்சுக்குவோம். ஒரு நீர்நிலையிலிருந்து ஆவியா போகுது, ஆவி திரவமாகுது. அந்த திரவங்கிறது மழையா பொழியுது. மழை மண்ணுக்குள்ள ஊடுருவுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு வகையில தாவரங்கள் உறிஞ்சக்கூடிய வேர்நில உறிஞ்சக்கூடிய நீர்கள் என்ன செய்யுது அப்படின்னா, நீராவி போக்கின் வழியா வெளியேறுது. இதுவும் மேல ஆவியா போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்ப ஒரு பார்ட்டா நம்ம பிரிச்சு சொல்லியிருக்காங்க புத்தகத்துல. அப்ப இந்த நீரியல் சுழற்சிங்கிறது 6 ஸ்டெப்ல விவரிக்க பாக்குறாங்க. ஒண்ணு எவாப்பரேஷன் பிளஸ் டிரான்ஸ்பிரேஷன் நீராவி போக்கு. சரிங்களா. அடுத்து காண்டன்சேஷன், ஆவி சுருங்குதல். அடுத்து பிரிசிபிடேஷன் அப்படின்னா, எவாபரேஷன்ல ஸ்பெல்லிங்கை பார்த்துக்கணும். எவாபரேஷன் பிளஸ் டிரான்ஸ்பிரேஷன் நீராவி போக்கு. சரிங்களா. அடுத்து காண்டன்சேஷன், ஆவி சுருங்குதல். பிரிசிபிடேஷன் மழைன்னு சொல்ல மாட்டாங்க, அதை பிரிசிபிடேஷன் ஜியாகிரபில சொல்லுவாங்க. இன்ஃபில்ட்ரேஷன் ஊடுருவுறது. ப்ரோகுலேஷன் நல்ல அடியாழம் வரைக்கும் ஊடுருவுறது. ரன் ஆஃப் மேல வழிஞ்சு போறது. ஸோ இந்த 6 ஸ்டெப்ல நீர் சுழற்சி நடக்கிறதாவும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்குள்ள விஷயங்களும் வரிசையா இந்த பாடத்தை விளக்கப்பட்டிருக்கும். முதல்ல பாருங்க, எவாப்போ டிரான்ஸ்போர்டேஷன். ஏன் இந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க? எவாபரேஷனும் டிரான்ஸ்பிரேஷனும் சேர்ந்து இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் எவாபரேஷன்ங்கிறது என்னன்னா, மேற்பரப்பு நீர், அதாவது கடல்ல உள்ள நீர், ஏரியில உள்ள நீர்லாம் நம்ம சுற்றுச்சூழல் வெப்பநிலையில ஆவியா மேல போற நிகழ்ச்சிக்கு பேரு தான் ஆவியாதல். இதைதான் எவாபரேஷன் சொல்றோம். பொதுவா தண்ணி 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்கும். அதை ஃபாரன்ஹீட்ல சொல்லணும்னா 212 ஃபாரன்ஹீட்ல தண்ணி கொதிக்கும். 0 டிகிரில உறைஞ்சிரும். ஃபாரன்ஹீட்ல சொல்லணும் 32 ஃபாரன்ஹீட்ல அது ஆவியா போயிடும். இதுதான் சரி. ஆனா இந்த 0ல இருந்து 32ங்கிறது நமக்கு செல்சியஸ்ல சொல்லியிருக்காங்க. 0,
இந்த டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட், இது டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட். இந்த ஃபாரன்ஹீட் அளவு டிகிரி செல்சியஸ் அளவு ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல் பேப்பர்ல உள்ளவங்க மாத்தி கேட்டாலும் சொல்ல தெரியணும். அடுத்து அப்படின்னா ஆவியாதலுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? வெப்பம் மற்றும் ஆவியாதலுக்கு இடையே நேர்மறை தொடர்பு. அதிக வெப்பம் இருந்தால் அதிக ஆவியாதல் நடைபெறும், குறைவான வெப்பம் இருந்தால் குறைவான ஆவியாதல் நடைபெறும். பட் எந்த வெப்பநிலை நடைபெறும்னு சொல்லக்கூடாது. ஆவியாதல் எல்லா வெப்பநிலையும் நடைபெறும். இது கொதித்தல், நம்ம பார்க்குற 100 டிகிரிங்கிறது கொதித்தல். ஆவியாதலுக்கு வெப்பநிலை கிடையாது, எல்லா வெப்பநிலையும் நடைபெறும். சரிங்களா? பேராழிகள்ல, கடல்ல, ஏரிகள்ல, ஆறுகள்ல இருந்து தான் 90% ஆவியாதல் மூலம் வளிமண்டலத்துக்கு செல்கிறது. மீதமுள்ள 10% தாவரங்கள் நீர் உட்கசிந்து வெளியேறுகின்றன. இப்ப ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா 90% மேற்பரப்பு நீர் ஆவியா போறதா நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டாலும் இதை கற்பனை பண்ண முடியுது. இந்த 10% தாவரங்கள் உறிஞ்சக்கூடிய நீர். அப்படி பார்த்தோம்னா அது அடுத்த டாபிக்ல விளக்கம் இருக்கு, அப்ப பார்ப்போம். ஆவியாதல் வந்து பேராழிகள்ல அதிகமா இருக்கும், ஏன்னா அங்கதான் தண்ணி இருக்கு. அப்பனா அந்த இடத்துல மழைப்பொழிவு குறைவா இருக்கும். ஆனா நிலப்பரப்புல ஆவியாதல் குறைவா இருக்கும், மழைப்பொழிவு அதிகமா இருக்கும். ரிவர்ஸ்ல பாருங்க, எங்க தண்ணி நிறைய இருக்குதோ அங்க ஆவியாதல் இருக்கும், மழைப்பொழிவு கம்மியா இருக்கும். எங்க தண்ணி குறைச்சலா இருக்கு நிலப்பரப்புல, அங்க ஆவியாதல் குறைவா இருக்கும், மழைப்பொழிவு அதிகமா இருக்கும். இது ஒண்ணு. காற்று அதிகமாக உள்ள காலங்களை விட காற்று குறைவாக உள்ள காலங்களில் ஆவியாதல் வீதம் குறைவாக இருக்கும். அப்ப காற்று வேகமா போனுச்சுன்னா ஆவியாதல் தண்ணி அது எடுத்துக்கிட்டு நகர்ந்துருது, ஆவியாதல் நிறைய இருக்கும். காற்று குறைவான நேரங்கள்ல ஆவியாதல் வீதம் குறைவா இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்து காற்று அதிகமா உள்ள காலங்கள்ல வறண்ட காற்று அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுது, கூடுதலா ஆவியாதலுக்கு வழி உண்டாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆவியாதல் விகிதங்கிறது இங்க வந்துடும். செகண்ட் இது டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன்னா நீராவி போக்கு. எப்படி தாவரங்கள் வந்து வேர்ல இருந்து நீரை உறிஞ்சி சத்தை எடுத்துக்குது, அந்த செயல்பாடு தொடர்ந்து நடக்கிறதுக்காக இலைகள்ல உள்ள இலைத்துளை வழியா தண்ணியை வெளியேற்றிக்கிட்டே இருக்கு. இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பிரேஷன். இப்ப என்னன்னா எந்த தண்ணி ஆவியா வர தண்ணிகள்ல எது வந்து நீராவியால வந்தது, எது வந்து இந்த டிரான்ஸ்பிரேஷனால வந்ததுன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் ஒரே வார்த்தையை என்ன சொல்லிடுறாங்க, டிரான்ஸ் எவாப்ரேஷன் சேர்த்து சொல்லிடுறாங்க. ஸோ இதுதான் கேள்வி. டிரான்ஸ்போ எவாப்ரேஷன், சாரி, எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் மாற்றி சொல்லணும். எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன், எவாப்ரேஷன் பிளஸ் டிரான்ஸ்பிரேஷன் ரெண்டும் சேர்ந்தது அப்படி சொல்லிடுறாங்க. ஏன்னா எதுலேருந்து எவ்வளோ வருதுன்னு நம்மளால பிரித்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து ஆவியாதலை பாதிக்கும் காரணிகள். காற்றின் வேகம் அதிகமாக இருந்தால் ஆவியாதல் அதிகமாக இருக்கும், வெப்பநிலை அதிகமாக இருந்தால் ஆவியாதல் அதிகமாக இருக்கும், ஈரப்பதம் குறைவான நேரங்களில் ஆவியாதல் அதிகமாக இருக்கும். அப்போ கோடை காலத்தில் ஈரப்பதம் குறைவு, ஆவியாதல் வேகமாக நடக்கும். புவியின் நீர்நிலைகள் அதிகரிக்கும் பொழுது அதிக பரப்புல தண்ணி தேங்கினா ஆவியாதலும் அதிகரிக்கும். ஸோ இப்படி சொல்லியிருப்பாங்க. சரின்ட்டு ரெண்டாவது ஸ்டேஜ் காண்டன்சேஷன். அதாவது இங்கேருந்து தண்ணி ஆவியா போற தண்ணி உயர செல்ல செல்ல நமக்கு தெரியும் வெப்பநிலை குறையும். அப்ப வந்து ஆவி வடிவத்துக்கு ஆவிங்கிறது நீர் வடிவத்துக்கு சுருங்குது. ஏன் சுருங்குதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, ஆவி நிறைய இடத்த அடிச்சிக்கும், நீருங்கிறது குறைவான இடத்தை அடைச்சிக்கும். ஸோ வால்யூம் குறையிறது தான் நம்ம சுருங்குதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த சுருங்கி அது மேகத்துளிகளா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆவி சுருங்குதல் பத்தி நிறைய விதை சொல்லுவாங்க. ஆவி சுருங்குதல் ஆவியாதலின் எதிர்மறை செயல். ஆமா, ஆவியாதலுக்கு ஆப்போசிட். லிக்விடா உள்ளது வேப்பரா மாறுறது ஆவியாதல், வேப்பரா உள்ளது லிக்விடா மாறுறது அதுக்கு ரிவர்ஸ் ரியாக்ஷனு ஆவி சுருங்குதல், காண்டன்சேஷனு. இதுல நிறைய டைப் இருக்கு பாருங்க. பனி, டியூனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. டியூ நீர்த்துளிகள் புவியின் மேற்பரப்பில் குளிர்ந்த பொருளின் மீது படும்பொழுது பனி உருவாகிறது. ஆல்ரெடி அங்க உள்ள காற்று மூலக்கூறோ அங்க உள்ள தூசிகளோ குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னா இந்த நீர்த்துளி பனியா மாறுது. ஸ்டேஜ் 1. அடுத்தது பாருங்க, ஃபோஸ்ட்ங்கிற உறைபனி. குளிர்ந்த மேற்பரப்புகள் மீது நீராவி படிந்து ஒரு பனி படிகங்களாக பனி கட்டி தெவள தெவளையா மாறிடுது. அப்படியே குண்டு குண்டா மாறினா அதுக்கு பேர் உறைபனின்னு பேர். அது டியூங்கிறது சாதாரண பனி, இந்த ஃப்ரோஸ்ட்ங்கிறது கொஞ்சம் உறைபனி. இப்ப ஃபோகுக்கு வந்துடுறோம். காற்றில் இருந்த நீர் சுருங்குவதால் செறிவூட்டப்பட்ட மிக நுண்ணிய நீர்த்துகள்கள் மூடுபனி. இப்ப என்ன சொல்றாங்க, முதல் 100 மீட்டர் வரைக்கும் புவியோட மேற்பரப்புல 1000 மீட்டர் அல்லது அதற்கு குறைவான உயரம் உள்ள காற்றடுக்கு அடர் மூடுபனிங்கிறது 10 கிலோமீட்டருக்கு மேலும் அதுக்கு மேல உள்ள காற்றடுக்கு. இப்ப என்ன நடந்துட்டு அப்படின்னா இந்த ஃபோகுங்கிறது 1000 மீட்டருக்குள்ளதான் நடக்கும். சரிங்களா? அது குறைவான உயரமுள்ள காற்றடுக்குல இந்த ஃபோகு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம ஃபிளைட்டை என்ன செய்யணும், விமான போக்குவரத்தை இதுக்குள்ள வச்சிருந்தோம்னா பிரச்சனை வரும். அப்ப இந்த மூடுபனி காலங்கள்ல 10 கிலோமீட்டருக்கு மேல கொண்டு போயிட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? தென் நம்ம ஃபோகுங்கிறது
செறிவூட்டப்பட்டது, டென்சிட்டி இன்னும் அதிகமா இருக்கு, உறைபனியோட டென்சிட்டி அதிகமா இருந்தா அது ஃபோகு. தென் அடுத்து மூடுபனி மிஸ்ட் அப்படிங்கிறாங்க. காற்றுல தொங்கும் நிலையில் மிதக்கும் நீர்த்துளிகளே மூடுபனி. என்ன அப்படின்னா கையை நீட்டுறோம் அப்படின்னா மேல தண்ணியா படியும், அதுதான் மூடுபனி. சரிங்களா? இங்க என்ன சொல்றாங்க, மூடுபனியானது அடர்பனியை விட அடர்த்தி குறைவானது. இந்த ஃபோகை விட அடர்த்தி குறைவானது, அதாவது காத்துல என்ன செய்யுது, மிதக்குது. அடுத்து மேகங்கள். மேகங்கள்ங்கிறது எடை குறைந்த நீர்த்துவளைகள் தான் மேகங்கள். அதோட மேகங்களோட சைஸ்ல அங்க உள்ள நீர்த்துவல்கள் 2 மைக்ரான்ல இருந்து 100 மைக்ரான் வரைக்கும் இருக்கும். ஒரு 2 மைக்ரான்ல இருந்து 100 மைக்ரான் வரைக்கும் இருக்கும். இந்த எடை குறைந்த நீர், கண்ணுக்கு தெரிஞ்ச நீர் காத்துல மிதக்கிறது தான் மேகம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 6 வகை இது பார்த்துக்கணும். இந்த சாரி உறைபனி, பனித்துளி, உறைபனி, மூடுபனி, அடர் மூடுபனி, தென் மேகம். இந்த 5 டைப்லையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். என்ன சைஸு என்ன கேரக்டருங்கிறத செகண்ட் பேப்பரில் உள்ளவங்க அவசியம் இதை தெரிஞ்சுக்கணும். தென் அடுத்து ஆவி சுருங்குதல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆவி சுருங்குதல் என்பது நீராவி காற்றில் செறிந்து பூரித நிலையை அடையுது. இந்த பூரித நிலைங்கிறது நான் போன வகுப்புலேயே சொல்லியிருந்தேன். பூரித நிலைனா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் என்னது, பூரிதல் நிலைன்னு பேரு. அந்த பூரித நிலை அடையும் பொழுது ஆவி சுருங்கி என்னவா மாறுது, நீர் சுருங்குதல்ங்கிறது. இந்த நீராவிங்கிறது ஆவியா எப்ப மாறுதுன்னா எவ்வளவு நீராவியை கொள்ள முடியுமோ அவ்வளவு நீராவி கொள்ள காற்றுல இருக்கு. அதுக்கு மேற்பட்டு வரும்பொழுது அது என்னவா மாறிடுதுன்னா நீர்த்துளிகளா மாறுது. சரி, அடுத்து வெப்ப காற்று குளிர்ந்த காற்றை விட அதிக நீரை தக்க வைத்துக் கொள்ளும். ஏன் வெப்ப காற்று நிறைய தக்க வச்சுக் கொள்ளும், அப்பதான் இடம் விட்டு இடம் நகர நகர புதிய நீராவியை தக்க வச்சு கொள்ளுது வெப்ப காற்று. வெப்பம் குறையும் பொழுது காற்று பூரித நிலையை விரைவாக அடைஞ்சிடும். வெப்பநிலை குறையும் போது காற்று பூரித நிலையை அடைகிறது. அந்த இடத்துல வெப்பநிலை குறையும் பொழுது சீக்கிரம் பூரித நிலைக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆல்ரெடி அங்க உறைபனி இருந்துச்சுன்னா நீராவி போக்குக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா வெயில் அடிச்சுச்சுன்னா நீராவி போக்கு அதிகமா இருக்கும். அதனால வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள்பாங்க. வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் ஆல்ரெடி செம வெப்பம். அப்பனா என்ன அர்த்தம், நிறைய நீராவி போக்கு. நிறைய நீராவி போக்குனா மழை இருக்கும். அதே துருவ பகுதியை நோக்கி போறோம், நீராவி போக்கு கம்மி, பெருசா மழை இருக்காது. ஏன்னா அங்க காற்றுல ஈரப்பதம் நிறையவே இருக்கும். அடுத்து பார்ப்போம், பிரிசிபிடேஷனுக்கு வந்துடுறோம். மூணாவது நம்ம நீர் சுழற்சியில 3வது இடத்துல இருக்கிறது பிரிசிபிடேஷன். பிரிசிபிடேஷன்னா பொதுவாக வீழ்ச்சின்னு சொல்லுவோம், வீழுதல். இங்க எது வீழுதுன்னா நீராவி. நீராவி வந்து புவியின் மேற்பரப்புல நீரா சுருங்கி அந்த வீழக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேரு தான் பிரிசிபிடேஷன். நீர்த்துளிகள் பூமியின் மேற்பரப்புல வந்தடையும் நிகழ்வுக்கு பேரு பிரிசிபிடேஷன். இதுல வந்து இது அந்த ஊரோட காலநிலையை பொறுத்து மாறும்னு சொல்லிட்டு இந்த மழையில நிறைய வகை கொடுத்துருக்காங்க. வழக்கமா பெய்யக்கூடிய மழை, கல்மழை, உறைபனி, ஆலங்கட்டி மழை அப்படிலாம் பல வகைகள் சொல்றாங்க. நம்ம இதை அவசியம் தெரிஞ்சுக்கணும். செகண்ட் பேப்பர்ல உள்ளவங்க மழைனா என்னன்னு பாருங்க. ரெயின்ஃபால். பொதுவா ரெயின்ஃபால்னா என்ன அப்படின்னா நீர்த்துளியோட அளவு 1/2 மில்லிமீட்டர் விட்டத்துக்கு அதிகமாக இருந்தால் மழை பொழிவு. பொதுவா நீர்த்துளி மழைத்துளியோட அளவுங்கிறது 0.5 மில்லிமீட்டர், அதாவது 1 மில்லிமீட்டர்ல பாதி அளவு இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஊர்ல பெய்யுற ரெயின்ஃபால். பாதிக்கு குறைவா இருக்கு, பாதியை விட குறைவா இருக்கு, பாதி மில்லிமீட்டரை விட குறைவா இருந்துச்சுன்னா அதை நம்ம தூறல்னு சொல்லணும். அவ்வளவுதான். ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம். பொதுவா மழைத்துளியோட அளவு 0.5 மில்லிமீட்டர். 0.5 மில்லிமீட்டருக்கு கீழே இருந்தா அந்த மழைத்துளியை நம்ம தூறல்னு சொல்லணும், டசில்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அப்படி. அடுத்து கல்மழை, ஸ்லீட். என்ன சொல்றாங்க, 5 மில்லிமீட்டர் விட்டதுக்கு மேல மழைத்துளி இருந்துச்சுன்னா அது கல்மழை. நல்லா நம்ம மண்டையில அடிக்கிற மாதிரி இருக்கும், மட்டார்னு கீழே விழுவோம். ஏன் அப்படின்னா வளிமண்டலத்துல வெப்பநிலை 0 டிகிரிக்கு போயிடுது. அப்ப தண்ணி உறைநிலைக்கு போயிட்டு கொஞ்சம் சைஸ் பெருசா போய் நம்ம மேல வந்து விழுது. இதுக்கு பேரு ஸ்லீட். சரி, அடுத்து ஃப்ரீசிங் ரெயின், உறைபனி. சில நேரங்கள்ல பூமிக்கு அருகாமையில குளிர்ந்த காற்று வழியாக விழும் பொழுது பூமியை ஒட்டி குளிர்ந்த காற்று இருக்கு, அதுக்கு மேல மேகம் இருக்கு. அப்ப அங்கேருந்து தண்ணி கீழே விழுவும் போது இந்த குளிர்ந்த காற்று வழியா கிராஸ் பண்ணுது. ஆனா அது உறைஞ்சி தண்ணியா மாறி இல்ல. சரிங்களா? மெதுவா உரைய ஆரம்பிக்குது, மேலேருந்து உழ ஆரம்பிக்குது. இந்த குளிர்ந்த காற்றுல பட்டு மெதுவா உள்ள குளிர்ந்த காற்றுல படும்போது உரையல, பட்ட ஆரம்பிக்கணும், குளிர்ந்து அப்படியே ஐஸா மேல வந்து விழுது. பொதுவா இந்த 0.5 மில்லிமீட்டரை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். இதுக்கு பேரு உறைபனி, ஃப்ரீசிங் ரெயின்னு பேரு. நம்ம ஊர்ல மாற்றுறது ஹெயிலுங்கிற ஆலங்கட்டி மழை. நம்ம அடிக்கடி பேப்பர்ல பாக்குறோம். 5 மில்லிமீட்டர் விட்டத்தை விட 1/2 சென்டிமீட்டர் விட்டத்தை விட பெரிய உருண்டையா பனி வந்து விழுந்துச்சுன்னா இது ஆலங்கட்டி மழைன்னு பேரு. இந்த சைஸ் ரொம்ப முக்கியம். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, ஆலங்கட்டி மழைக்கு காரணமான மேகத்தோட தன்மை என்ன அப்படின்னு.
குமுலோ லிம்பஸ் குமுலோ லிம்பஸ் அப்படிங்கிற கிளவுடு தான் குமுலோ லிம்பஸ் கிளவுடு அப்படிங்கிறாங்க. கார்திரள் மேகங்கள் தமிழ்ல, இங்கிலீஷ்ல பாத்துங்க குமுலோ லிம்பஸ் கிளவுடு தான் ஆலங்கட்டி மழைக்கு காரணம். இது செகண்ட் பேப்பர்ல ஆல்ரெடி கேட்டாச்சு, கொஞ்சம் பிடிச்சி வச்சிங்க. 7th ஜாகிரபில மேகங்களோட வகையில இது மீண்டும் ஒரு தடவை விளக்கப்பட்டிருக்கு, அதை ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கிட்டா போதும். தென் அடுத்து ஸ்னோ. ஸ்னோ அப்படிங்கிறது பனிப்பொழிவு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேகத்துல வெப்பம் குறைவதன் காரணமாக நீராவி நேரடியாக பனிக்கட்டியாக மாற்றப்படுகிறது. இது அப்படி வெப்பம் குறையிற நீரா டைரக்டா பனியா மாறிடுது. இந்த பனி நுண் துகள்கள் என்ன செய்யுது, மெதுவா கீழே இறங்கி விழுது. இதுக்கு பேர் பனிப்பொழிவுன்னு பேர். அதாவது மழையெல்லாம் விழுவல, பனியாவே வந்து விழுவுது. இது குறிப்பா துருவ பகுதிகளையும் உயரமான மலைகள்லையும் தான் இது காணப்படுது. சரிங்களா? அடுத்து ஸோ இத்தனை வகை சொல்லிட்டேன். சாதாரண மழை 1/2 மில்லிமீட்டரை விட கம்மியா இருக்கணும். கல்மழை அப்படின்னா ஐஸ், கிட்டத்தட்ட ஐஸ் வந்து மேலே விழ ஆரம்பிச்சிடுது. 5 மில்லிமீட்டருக்கு விட கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடியது. உறைமணிக்கு செல்ற வாசி இது சாத்தியமாகுது அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஃப்ரீசிங் ரெயின் அப்படிங்கிறது கம்மி, அதாவது ரொம்ப உயரத்துல குளிர்ந்த காற்று இல்லை, பூமியை ஒட்டி குளிர்ந்த காற்று இருக்கு, அந்த காற்று வழியா மேலேருந்து மழை விழும் பொழுது 0.5 மில்லிமீட்டரை விட கொஞ்சம் அதிகமான உறைபனி உருவாகுது. இதுக்கு பேர் ஃப்ரீசிங் ரெயின். ஆலங்கட்டி மழைங்கிறது 5 மில்லிமீட்டரை விட சைஸ்ல பெருசு. குமுலோ லிம்பஸ் அப்படிங்கிற கிளவுடுனால இது உருவாகுது. ஸ்னோங்கிறது நீராவி, அப்படியே பனிக்கு பதில் மழைக்கு பதில் பனியே கொட்டுனுச்சுன்னா அது ஸ்னோ அப்படின்னு பேரு. இது துருவத்துல தான் நடக்கும். ஸோ இந்த 5 டைப் நமக்கு சொல்லிட்டோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் பேப்பர்ல உள்ளவங்க பாத்துங்க, ஃபர்ஸ்ட் பேப்பர்ல உள்ளவங்க ரீட் பண்ணி வச்சிங்க. தென் அடுத்து இன்ஃபில்ட்ரேஷன். இன்ஃபில்ட்ரேஷனா என்ன அப்படின்னா, புவியோட மேற்பரப்புல நீர் ஊடுருவி போனா இன்ஃபில்ட்ரேஷன். இது வந்து தற்காலிகமா தண்ணி சேமிக்கப்படுது, உயிரினங்கள் வந்து என்ன செய்யுது, இதை எடுத்துக்கிட்டு தாவர செடி எடுத்துக்கிட்டு வளருது. இது இன்ஃபில்ட்ரேஷன். இதுக்கு இன்னொரு வகை சொல்றாங்க, ப்ரோக்ளோனேஷன். ப்ரோகோலேஷன். ப்ரோகோலேஷன்னா நல்ல அடியாழம் வரைக்கும், நம்ம பாடமுள்ள தாய்மண் பாறை வரைக்கும் ஊடுருவி தண்ணி கீழே போயிடுச்சுன்னா அதுக்கு பேரு ப்ரோகோலேஷன் பேரு. அடி வரைக்கும் ஊடுருவி போயிடுது. பொதுவாக இது எப்போ நடக்கும் அப்படின்னா, தண்ணி அதிகமான பகுதியிலேருந்து தண்ணி குறைவான பகுதிக்கு தண்ணி நகருது. ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபில்ட்ரேஷன்னால மேலே ஓரளவு தண்ணியோட அளவு அதிகமாகிடுது. அப்போ தண்ணி அளவு அதிகமாகி செறிவு அதிகத்திலேருந்து செறிவு குறைவான நோக்கி அடியாழம் வரைக்கும் ஊடுருவுறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரோகோலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த இன்ஃபில்ட்ரேஷன்ல என்ன அப்படின்னா, இங்கே படம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மண் வந்து குறைவாக உள்ள ஊடுருவுது. இந்த சூழலை பொறுத்து இந்த பக்கமா வழிந்து ஓடுவதற்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த வழிந்து ஓடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பக்கவாட்டில் வழிந்து ஓடுதோ, எதனால, இன்ஃபில்ட்ரேஷனால, அந்த அளவுக்கு தண்ணி உள்ள இறங்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதனால தான் ஆறுகளுக்கு இன்னொரு பேர் வடிகால்னு பேரு. தண்ணி நிறைய இருந்தா தண்ணி அது வழியா ஓடும். தண்ணி குறையும் போது பக்கவாட்டுல இருந்து தண்ணி அதுக்குள்ள வழிய ஆரம்பிச்சிரும். அதனால ஆறுக்கு இன்னொரு பேரு வடிநிலங்கள்னு பேர் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, ரன் ஆஃப். வழிந்தோடக்கூடிய தண்ணி நிலப்பகுதி முழுவதும் பரவி ஓடுறதுக்கு பேரு தான் வழிந்தோடுதல். அவ்வளவுதான் ரன் ஆஃப். ஸோ இந்த 6ம் சேர்ந்தது தான் 6 ஸ்டெப்ஸ். பாருங்க, நீரியல் சுழற்சிங்கிறது 6 ஸ்டெப்பு. வருஷப்படி எழுத சொன்னாலும் எழுத தெரியணும். ஒன்று எவாப்போ டிரான்ஸ்பிரேஷனு, எவாப்ரேஷன் பிளஸ் டிரான்ஸ்பிரேஷன் நீராவி போக்கு, தென் காண்டன்சேஷன், தென் பிரிசிபிடேஷனு, இன்ஃபில்ட்ரேஷனு, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோகோலேஷனு, தென் ரன் ஆஃப். இந்த 6 ஸ்டெப்பில் தான் நீரியல் சுழற்சி நடக்குது. சரிங்களா? அதுக்குள்ள உள்ள விஷயங்கள்லாம் நம்ம ஒரு தடவை வாசிச்சு வச்சுக்கணும். அடுத்து இதுல வழிந்தோடுதல்ங்கிறத அப்படி சொல்லியிருப்பாங்க. மழை நீர்ல 35% மட்டுமே கடல் மற்றும் பேராளிகளில் கலக்கிறது. மீதம் உள்ளது எல்லாம் என்ன செஞ்சது, மண்ணுல உறிஞ்சப்படுது. உறிஞ்சப்பட்டு உள்ள போனா சரி, ஆனா சைடு வழியா என்ன செஞ்சிடும், வழிஞ்சு ஓடிடும் அப்படிங்கிறாங்க. மேல்மட்ட நீர் வழிந்தோடுதல், சர்ஃபேஸ் ரன் ஆஃப். சரிங்களா? அப்படியே மழை பொழிஞ்சோன்னா மேல்மட்டத்திலே ஓடி நீரோடையில கலந்து எங்க போகணுமோ அங்க நகர்ந்துடும். அடிபரப்பு கொஞ்சம் நீரோடை இல்லாம ஒரு அடிமண் அடுக்குன்னு சொல்றோம்ல, ஒரு 5 அடி 10 அடி உள்ள நுழைஞ்சி அது வழியா எங்கேயாவது பக்கவாட்டுல ஆறு ஓடைகள்ல கலந்தா அது சர்ஃபேஸ் ரன் ஆஃப்னு பேரு. அடிமட்ட நீரோட்டங்கிறது பேஸ், நிலத்தடி நீர் தாண்டிடுது, கீழே போயிட்டு மேல்மட்ட அடிமண்ணுல நிறைய தண்ணி தேங்கிறது, இன்னும் அடியில போய் கலந்து நிலத்தடி நீர் மட்டத்தோட சேர்ந்து நிலத்தடி நீர் மட்டத்துல ஒரு ஃப்ளோ இருக்கும், அந்த ஃப்ளோக்கு பேரு பேஸ் ஃப்ளோன்னு பேரு. அந்த மாதிரி ஓட்டுறதுக்கும் பேரு அடிமட்ட நீர் ஓட்டம், பேஸ் ஃப்ளோன்னு பேரு. சரிங்களா? ரைட். இப்ப இந்த கேள்வி பார்த்துங்க, இது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இப்ப பார்த்தேன், 25ல பார்த்தேன். என்ன பண்ணிருக்காங்க, ஆவியாதலை எந்த அலகால் அளக்கணும், ஆவியாதலை எதால் அளக்கணும், அங்குலம் அல்லது சென்டிமீட்டரால் அளக்கலாம். மழைநீர் ஊடுருவதை அங்குலம் அல்லது சென்டிமீட்டர் பர் மணி, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு மழைநீர் உள்ள போகுது அப்படின்னு சொல்லி சொல்லணும். மழை பொழிவை
மில்லிமீட்டர் அங்குலத்திலையும் சொல்லலாம், மில்லிமீட்டர்லையும் சொல்லலாம், சென்டிமீட்டர். அங்குலம்னா இன்ச்சு, இன்ச்சிலையும் சொல்லலாம், மில்லிமீட்டர்லையும் சொல்லலாம், சென்டிமீட்டர்லையும் சொல்லலாம். புவியில ஓடக்கூடிய நீரை கன அடியில சொல்லலாம் அல்லது வினாடிகள்ல. கன அடி பை வினாடி, ஒரு வினாடியில எத்தனை கன அடி போகுது அப்படி சொல்லணும். சரிங்களா? மழையில மழையோட கன அளவை கன அடியில சொல்லணும். மழை நீரினோட கொள்ளளவை கன அடி அல்லது ஒரு ஏக்கர்ல எத்தனை அடி நிக்குது அப்படி சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி ஆவியாதல் எந்த அலகுல அளக்கணுங்கிறது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. அலகு, அதாவது அங்குலம் அல்லது சென்டிமீட்டர்ல ஆவியாதலை அளக்கணும். தென் அடுத்து இதுதான் இந்த பாடம். 6 வகையான அந்த நீரியல் சுழற்சி தொடர்பான 6 ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப்ஸ்ல உள்ள ஒவ்வொரு பிரிவுகளையும் நம்ம இந்த பாடத்துல படிச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே செகண்ட் லெசனுக்கு போறோம். செகண்ட் லெசன் பாடுங்க. இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல். இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல். இது கொஞ்சம் நம்ம கதையா படிக்க வேண்டிய ஒரு பாடம். பட் ஆனால் கொஞ்சம் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யறது நல்லது. ஒரு நபரோ அல்லது ஒரு குழுவோ நிரந்தரமாகவோ தற்காலிகமாகவோ தம் இருப்பிடத்தை விட்டு குறிப்பிட்ட தொலைவிற்கு வசிப்பதற்காக இடம் மாறுதல் இடப்பெயர்வு எனப்படும். அதாவது இடம்பெயர்தல்ங்கிறது ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மக்கள் நகர்றது இடம்பெயர்தல், அவ்வளவுதான். இந்த இடம்பெயர்தல்ல நிறைய சொல்றாங்க. புல் ஃபேக்டர், இழு காரணினா புல் ஃபேக்டர், உங்களை அந்த இடத்தை நோக்கி இழுக்கிறது. உந்து காரணி அப்படின்னா புஷ் ஃபேக்டர், உங்களை அந்த இடத்த விட்டு விரட்டி விடுறது. பொதுமக்களை அந்த இடத்த நோக்கி இழுக்கிறதெல்லாம் இழு காரணி, புல் ஃபேக்டர். அந்த அந்த இடத்த விட்டு வெளில அனுப்புறதுன்னா உந்து காரணி, புஷ் ஃபேக்டர். இங்க பாருங்களேன், ஐக்கிய நாடுகள் சபை கூட இந்த இடப்பெயர்வுனா மைக்ரேஷனுக்கு ஒரு வரையறை சொல்லியிருக்காங்க. அதாவது இரு புவியியல் பிரதேசங்களுக்கு இடையே நடைபெறும் ஒரு வகையான மக்கள் தொகை நகர்வு. இங்க இருக்கிற மக்கள் தொகை அந்த இடத்துக்கு நகர்றது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒன்ஸ் அப்பான டயத்துல உணவை தேடி போனாங்க, அப்புறம் நகர வாழ்க்கை வந்துச்சு, அப்புறம் வளமான நிலங்களை தேடியும் விவசாய விலங்குகளுக்கான வளர்ப்புகளுக்காகவும் மெதுவா நகர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி நகரோட பழைய ஏன்சியன் டயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா புல் ஃபேக்டர் என்ன, புஷ் ஃபேக்டர் என்னன்னு ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டிருக்காங்க. சாரி, ஒரு பெரிய டேபிள்ஸ் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இயற்கை காரணிகள் பாருங்க. இடர் குறைவான மண்டலங்கள், அங்க நிலநடுக்கமோ சுனாமியோ கிடையாது, ரைட், நம்ம மக்கள் அங்க ஓடிடும். உகந்த காலநிலை, ரொம்ப உறைபனியோ ரொம்ப வெயிலோ இருந்தால் அங்கே போக மாட்டோம். நம்ம வசிக்கிறதுக்கான உகந்த காலநிலை, அதை நோக்கி நகருவோம். இயற்கை வளங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய எண்ணெய் வளம் இருக்கு, கனிம வளம் இருக்குன்னா அதை நோக்கி நம்ம நகருவோம், மக்கள் நகருவாங்க. பொருளாதார காரணங்கள் வேலை வாய்ப்புக்கு ஏற்ற சூழல், எல்லாருக்கும் வேலை கிடைக்குது, நல்ல சம்பளம் கிடைக்குது, அதை நோக்கி நகர்ந்துருவோம். சமுதாயத்துல எந்த பிரச்சனையும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க, அதை நோக்கி நகருவோம். ஆல்ரெடி மக்கள் தொகையோட அளவு கம்மி, ஸோ நம்ம போனா நம்மள யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நமக்கு வேலை கிடைக்கும், அதை நோக்கி நகரலாம். அரசியல் ரீதியா பாதுகாப்பு கிடைக்குது, தனித்துவமும் தனி மனித சுதந்திரமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, கிளம்பிடலாம். குறைந்த செலவு மற்றும் எளிதில் கிடைக்கும் நகர்ப்புற சேவைகள். நகர்ப்புற சேவைகள் என்ன, சுகாதாரம், கல்வி, பொழுதுபோக்கு, போக்குவரத்து எல்லாம் குறைஞ்ச செலவுல கிடைச்சா அதை நோக்கி நகர்ந்துடுறோம். இதுக்கு நேர் ஆப்போசிட் இந்த பக்கம் பாதிக்கப்படும் மண்டலங்கள், அடிக்கடி நிலநடுக்கம், காலநிலை ரொம்ப கடுமையானது. சைபீரியாலாம் நம்ம கூப்பிட்டா கூட போக முடியாது, கடுமையான உறைபனியா அங்க இருக்கும். விளைச்சல், உணவு பற்றாக்குறை, விளைச்சல் கிடையாது, உணவு பற்றாக்குறை உண்டு, போவோம்னா போக மாட்டோம். வேலைவாய்ப்பின்மை ஒரு முக்கியமான பிரச்சனை, நம்ம அந்த இடத்த நோக்கி நகர மாட்டோம். நிறைய உட்கட்சி பூசல் இருக்கு, சமூக பூசல் இருக்கு, போக மாட்டோம். ஏற்கனவே மக்கள் தொகை ரொம்ப அதிகம், அதை நோக்கி நம்ம நகர மாட்டோம். போர், இந்த மாதிரி பிரச்சனைகள், மத கலவரம், இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம என்ன செய்ய மாட்டோம், நகர மாட்டோம்னு சொல்லிட்டு புஷ் ஃபேக்டர் அண்டு புல் ஃபேக்டரை பத்தி கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பேப்பர்ல உள்ளவங்க இதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, மனப்பாடம் பண்ணதே தேவையில்லை. எதனால புஷ் இருக்கு, எதனால புல் இருக்குன்னு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா இந்த நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். அடுத்து நான் சொன்னதுதான், அதை அப்படியே விளக்கி இருப்பாங்க. பொதுவாக இந்த சமூக பண்பாட்டு காரணங்களில் பெண்களோட இடப்பெயர்வுங்கிறது திருமணம் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்குது. அதே மாதிரி புனித யாத்திரையுடன் தொடர்புடைய இடப்பெயர்வும் சில பேர் இருக்காங்க. நான் கடைசி காலத்தில் காசிலேயே வாழ்ந்துடுறேன்னு இங்கேருந்து கிளம்பி போவாங்க. ஸோ அந்த புனித யாத்திரைகளும் இடப்பெயர்வில் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பொதுவாக இடப்பெயர்வுங்கிறது மற்ற பிரிவினரை விட இளைஞர்கள்ட்ட தான் இடப்பெயர்வு அதிகமாக இருக்குது. பெரும்பாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான இடப்பெயர்வு இந்தியாவில் திருமணம் ஒரு காரணமாக இருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்க, ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லத்தீன் அமெரிக்கா, கரிபிய நாடுகள்ல புலம்பெயர்ந்தோர்ல பெண்களை தான் அதிகமாக புலம்பெயர்றாங்க. சரிங்களா? அங்கேருந்து வெளியில போனா. அதே ஆப்பிரிக்கா, ஆசியாலேருந்து ஒரு புலம்பெயர்தல் நடக்குது அப்படின்னா, அதாவது இங்கேருந்து இடம் நகர்றாங்கன்னா ஆண்கள் அதிகமா புலம்பெயர்றாங்க. அதாவது ஓரளவு வளர்ந்த நாடு, நல்ல வளர்ந்த நாடுகள், ஓரளவு வளர்ந்த நாடுகள்ல புலம்பெயர்தல்ல பெண்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. நம்மளை போல வளரும் நாடுகள், வளர்ச்சி குன்றிய நாடுகள்ல
இடம்பெயர்தல்ல ஆண்கள் நிறைய ஒரு இடத்துல இருந்து எடுத்து நகர்றதா சொல்லியிருக்காங்க. அடுத்து இடம்பெயர்தோட வகைகள். அதுக்கு முன்னாடி 2017 சர்வதேச புலம்பெயர்தல்ல இந்தியா ஒரு பெரிய நாடா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1.17 மில்லியன், அதாவது 1.7 கோடி பேர் புலம்பெயர்ந்து நடந்திருக்காங்க. ரெண்டாவது பெரிய நாடு மெக்சிகோ. இன்னை வரைக்கும் புலம்பெயர்தல நம்ம தான் முன்னிலையில இருக்கோம், அதை மனசுல வச்சுக்கிங்க. புலம்பெயர்தோட வகைகள் நிர்வாக எல்லை அடிப்படையில ஒரு நாட்டுக்குள்ளே இடம்பெயர்தா உள்நாட்டு இடம்பெயர்வு. இந்த உள்நாட்டு இடம்பெயர்ல கிராமத்திலிருந்து நகரத்தை நோக்கி இடம்பெயர்றது, ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்துக்கு போறது, ஒரு கிராமத்திலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போறது, நகரத்திலேருந்து கிராமத்துக்கு போறது. ஏன்னா நகரத்திலேருந்து கிராமத்துக்கு போறது, எனக்கு ரிட்டையர்மெண்ட்டு, இதுக்கப்புறம் நான் கிராமத்துல போய் ஃப்ரீயா இருக்க போறேன்னு அங்கேருந்து கிளம்பி கிராமத்துக்கு போறது. ஸோ இது ஒரு டைப். இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, எதன் அடிப்படையில, நிர்வாக எல்லையின் அடிப்படையில நம்ம நிர்வகிக்கிற நகரம் கிராமம்னு பிரிச்சிருக்கோம், உள்நாடு வெளிநாடுன்னு பிரிச்சிருக்கோம். இதன் அடிப்படையில சொல்றாங்க. இதையே சர்வதேச நகர்வு அப்படிங்கிறது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டு எல்லையை, சர்வதேச எல்லையை கடந்து போறது சர்வதேச இடம்பெயர்தல் நகர்வு. இது ஒரு டைப், உள்நாட்டு நகர்வா சர்வதேச நகர்வா. இன்னொன்னு பாருங்களேன், விருப்பத்தின் அடிப்படையில தன்னார்வத்துடன் இடம்பெயர்தல். இங்கேருந்து நம்ம வந்து அமெரிக்காவுக்கு போறோம் அப்படின்னா அங்க போயிட்டு என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம தன்னார்வத்துடன் பங்கு பெறுதல் அப்படின்னு சொல்லி கொடு, தன்னார்வத்துடன் நம்ம அங்கேருந்து போறோம். ஸோ இது தன்னார்வ இடம்பெயர்வு. ஆனா தன்னார்வம் இல்லா இடம்பெயர்வு, கட்டாயமா ஒரு போர் காரணத்தினாலும் அரசோட கொள்கை காரணத்தினாலும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போனா தன்னார்வமின்மை அல்லது கட்டாய இடம்பெயர்வுன்னு பேர். சரிங்களா? இடம்பெயர்தல்ல காலநிலை காலத்தை பொறுத்து நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்று குறுகிய கால இடப்பெயர்வு, ஒரு சில மாதங்கள்ல திருப்பி அங்க வந்துருவோன்னு சொல்றது குறுகிய கால இடப்பெயர்வு. இன்னொன்று நீண்ட கால இடப்பெயர்வு. சரிங்களா? ஒரு வருஷம் தங்கிடுறது, அதாவது வாழ்க்கை ஃபுல்லா அங்கேயே தங்கிடுறது, இதெல்லாம் வந்து நீண்ட கால இடப்பெயர்வு சொல்றாங்க. இது காலத்தை பொறுத்து. தென் அடுத்து பருவகால இடப்பெயர்வு. ஒரு பருவத்துக்கு மட்டும், இந்த பருவத்துல அங்க போய் அறுவடை பண்ணிட்டு திருப்பி வந்துருவேன், இந்த பருவத்துல நம்ம வலசை போதெல்லாம் சொல்றோம்ல பறவைகள், அது மாதிரி நம்மளும் ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா இதுக்கு பேரு பருவகால இடப்பெயர்தல் அப்படின்னு சொல்லி பேரு. இந்த வகை இடப்பெயர்வுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க பாருங்க, மந்தை இடமாற்றம். டிரான்ஸ்ஹியூமனைஸ்னா ஒரு பெரிய பாப்புலேஷன், டென்ஸான ஒரு பாப்புலேஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி கால்நடை இடம்பெயர்தோ அது போல நம்ம இடம்பெயர்ந்து போயிட்டு வந்துருவோம். இதுக்கு பேர் டிரான்ஸ்ஹியூமனைசேஷன் அப்படின்னு பேரு. அதாவது மக்கள் கால்நடையுடன் இடம்பெயர்றது, மாடு மேய்க்கிறது, இந்த மாதிரி மேய்ச்சலுக்காக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்றது டிரான்ஸ்ஹியூமனைசேஷன் சொல்றோம். ஸோ இது பருவகால இடம்பெயர்தல். சரிங்களா? ஸோ நம்ம குறுகிய கால இடம்பெயர்தல், நீண்ட கால இடம்பெயர்தல், பருவகால இடம்பெயர்தல் மூணா பிரிச்சிடறோம். தென் அடுத்து சர்வதேச அளவில் புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறதா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இடம்பெயர்தல் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இதோட எண்ணிக்கை போக போக கூடிக்கிட்டே போகும் தான் சொல்றாங்க. தென் அடுத்து இடம்பெயர்தோட விளைவுகள். ஒரு இடத்துல மக்கள் தொகை அதிகரிக்கும். சரிங்களா? அதுலயும் குறிப்பா இந்த செக்ஸ் ரேஷியோ, பாலின விகிதம் பாருங்க. திருமணத்துக்கு பிறகு பெண்களோட இடப்பெயர்வுங்கிறது அவங்க பூர்வீகமான பகுதியில் பாலின விகிதத்தை குறைக்கும். அதே அவங்க புதுசா போற இடத்துல பாலின விகிதத்தை அதிகரிச்சிடும். அதே போல வேலை தேடி ஒரு ஆண் வெளிநாட்டுக்கு செல்றாருன்னா அவரோட பூர்வீக இடத்துல பாலின விகிதத்தை குறைக்குது, வேலை தேடி போற இடத்துல பாலின விகிதத்துல அதிகரிக்குது. ஒரு சமச்சீர் தன்மை பாலின விகிதத்துல உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒண்ணு. சமுதாய விளைவு அப்படின்னா பன்முக சமுதாயம், மைக்ரேஷன்னால பல்வேறுபட்ட சமுதாய மக்கள் ஒரே இடத்துல வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பொருளாதார விளைவு என்ன அப்படின்னா குறைந்த மக்கள் தொகை கொண்ட பகுதியிலிருந்து அதிக மக்கள் தொகைக்கு மக்கள் இடம்பெயர்வதால் வள சமநிலையற்றது, ரிசோர்ஸ் பாப்புலேஷன், அதாவது ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய வளம் வந்து சமநிலையற்றதா மாறிடுது. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, இந்த ஆப்டிமம் பாப்புலேஷன் ஒன்று இருக்கு. அதாவது எந்த அளவுக்கு மக்கள் ஒரு பிரதேசத்துல இருந்தா எல்லா தொழிலுக்கும் மக்கள் கிடைப்பாங்களோ, எல்லா தொழிலுக்கும் தொழிலாளர் கிடைப்பாங்களோ அந்த அளவுக்கு பேரு ஆப்டிமம் பாப்புலேஷன் பேரு. இப்படி ஒரு மக்கள் இடத்துக்கு நகரும் பொழுது இந்த ஆப்டிமம் பாப்புலேஷனோட அளவு என்ன செய்யுது அப்படின்னா மாறிடுது. அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த தொழிலுக்கு எங்க ஊர்ல வேலைக்கு ஆளே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆப்டிமம் பாப்புலேஷன் அளவு மைக்ரேஷனால மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து பிரெயின் ட்ரெயின்னா நல்லா படிச்சவன்னா ஒரு நாட்டை விட்டு வெளில போயிடுறான் அப்படின்னா அந்த நாட்டோட என்ன செய்யுது, சிறந்த திறன்களை அவங்கள விட்டு வெளியில போயிடுது. இதுக்கு பேரு பேக்வாஷ் எஃபெக்ட், அறிவுசார் வெளியேற்ற விளைவு அப்படிங்கிறாங்க. நிறைய அந்த நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அவங்களுடைய வெளியில போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் பொருளாதாரம் சார்ந்த காரணி தான். சுற்றுச்சூழல் விளைவு, ஒரு இடத்துல மக்கள் குவியும் பொழுது கண்டிப்பா நிலப்பற்றாக்குறை, நில மாசு, குடிநீர் மாசு, போக்குவரத்து நெரிசல், போதிய குடியிருப்பு கிடைக்காம, ட்ரைனேஜ் இல்லாம நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது சுற்றுச்சூழல் பிரச்சனை. தென் அடுத்து நகரமயலை பத்தி பேச போறோம்.
ஸோ இங்கே இடப்பெயர் விளைவுகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகையில் செக்ஸ் ரேஷியோவில் மாற்றங்களை ஏற்படுத்துது. பொருளாதார விளைவுகளை பொறுத்த வரைக்கும் ரிசோர்ஸ் பாப்புலேஷனில் மாற்றங்களை ஏற்படுத்தி ஆப்டிமம் பாப்புலேஷன்லையும் மாற்றங்களை உருவாக்குது. பிரெயின் ட்ரெயின் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது அறிவு வெளியேறுதல் அப்படிங்கிற வார்த்தை வாய்ப்பு உண்டு. அதே போல் இதுக்கு இன்னொரு அறிவு வெளியேறுதலுக்கு பேக் வாஷ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பேர். இதுவும் இந்த ஒரு இடத்துல இந்த இடத்துல மக்கள் நகரவாசி உண்டாகுது. சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் நில மாசு, நீர் மாசுபாடு, மற்ற பற்றாக்குறைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து நகரமயமாதல் அப்படிங்கிறாங்க. நகரங்கள்லையும் மாநகரங்கள்லையும் தான் தொடர்ந்து விகிதாச்சார மக்கள் மக்கள் வசிக்கக்கூடிய விகிதம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. இதுக்கு பேர் நகரமயமாதல்னு பேர். இது இயற்கையான மக்கள் தொகை வளர்ச்சி ஒரு காரணமாக இருக்கலாம். கிராமத்திலேருந்து நகரங்களுக்கு மக்கள் இடம்பெயர்றது ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்து கிராம பகுதிகளை நகரங்களாக மறுசீரமைப்பு செய்த ஒரு கிராமத்தையே நகரமாக மாற்றுறோம் அப்படின்னா அதை நோக்கி மக்கள் வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த காரணங்களுக்காக நகரமயமாதலோட முக்கிய காரணமாக இதை சொல்லியிருக்காங்க. 2007 உலக லெவல்ல நகர்ப்புற மக்கள் தொகை கிராம மக்கள் தொகை விட அதிகமானது. அப்ப 2007க்கு முன்னாடி உலகத்துல கிராமங்கள்ல தான் மக்கள் அதிகமா இருந்தாங்க. 2007க்கு அப்புறம் தான் இது ஒரு பெரிய டீவியேஷனு. உலக அளவுல நகர்ப்புற மக்கள் தொகை கிராமத்தை விட கூட வந்துடுது. இப்ப இந்த நகரமயமாதல் சிவிலைசேஷன் சொல்ற போறோம். இந்த நகரமயமாதல்ல நிறைய ஏன்ஷியன் டைம்ல நடந்தது சொல்றாங்க. எகிப்துல நடந்தது. இந்தியாவில் ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகளில் நகர நாகரிகம் உருவாது, அதை நோக்கி வராங்க. மேசிடோனியா இப்ப இருக்கிற ஈரான் ஈராக் ஏரியாவில் ஊர் மற்றும் பாபிலோன்லையும், எகிப்துல தீப்ஸ் மற்றும் அலெக்சாண்ட்ரியா, கிரேக்கத்துல ஏத்தன்ஸு, இந்தியாவில் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ எல்லாம் வரலாற்றுக்கு முந்தைய நகர நாகரிகங்களாகும். இந்த பகுதியில் மக்கள் செழுமையா அதாவது செறிவா வச்சிருக்காங்க, எண்ணிக்கை அதிகமா வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த இடம் பார்த்துக்கணும். மெசமடோனியாங்கிறது ஈரான் ஈராக்கு, ஊர் மற்றும் பாபிலோன் நகர நாகரிகம், எகிப்துல தீப்ஸ் மற்றும் அலெக்சாண்ட்ரியா நாகரிகங்கள், கிரேக்கத்துல ஏதன்ஸ் நாகரிகம், இந்தியாவில் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நாகரிகங்கள். இதெல்லாம் நகர நாகரிகத்துக்கு எடுத்துக்காட்டு. தென் அடுத்து இந்தியா, சைனா, நைஜீரியா இந்த மூணு நாட்டையும் சேர்த்து 2050 உலக நகர மக்கள் தொகையில 35% இந்த 3 நாடுகிட்டே இருக்கும். உலக லெவல்ல நகர மக்கள் தொகையில 35% இந்த 3 நாடுகளே வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இந்தியா, சீனா, நைஜீரியா 2050. அடுத்து இடைக்காலங்கிறது 11ஆம் நூற்றாண்டு. ஐரோப்பா நாடுகள்ல கடல் சார்ந்த வணிகங்கள் அதிகரிக்குது. ஸோ அதனால அவங்க இந்த கடல் வணிகத்தை மையப்படுத்தி பெரிய நகரங்கள் உருவாகுது. பெரிய நகரங்கள், இந்த மாநகரங்களை உருவாகிறதுக்கு இந்த வணிகங்கள் ஒரு பெரிய காரணமா இருக்கு. இதன் அடிப்படையில தான் பாரிஸ், லண்டனு, ஜெனீவா, மிலனு, வெனிஸ் போன்ற முக்கிய நகரங்கள் ஐரோப்பாவில் உருவாகுது 11ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல அந்த கடல்சார் கண்டுபிடிப்புனால. இப்ப நவீன காலம் 17ஆம் நூற்றாண்டு நவீன காலம் தொடங்குது. இப்ப தொழில் புரட்சியினால மாநகரோட எண்ணிக்கை வேகமா அதிகரிச்சுட்டு வருது. உலகம் முழுவதும் பெரிய பெரிய நகரங்கள் உருவாயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா 1930 ஆப்பிரிக்காவில் 30 வரை பெரிய கடற்கரை ஒட்டி தான் இருந்துச்சு. பெரிய கடற்கரை ஒட்டி தான் நகரங்கள் இருக்கும். ஏன்னா இந்த போக்குவரத்து, இந்த கப்பல் சார்ந்த விஷயங்களுக்காக அவங்க வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பல்வேறு தொழில் வளர்ச்சியினால நிறைய கைரோ, நைரோபி, முப்பசா, டூலோ நிறைய ஊர்கள் ஆப்பிரிக்காவில் வந்ததா சொல்லியிருப்பாங்க. நம்ம இதை மட்டும் பார்ப்போம். 1930 வரைக்கும் ஆப்பிரிக்க கடற்கரையை ஒட்டி தான் நகரங்கள் இருந்ததா சொல்லியிருக்காங்க. அடுத்து 1950 உலக மக்கள் தொகை 1950 உலக மக்கள் தொகை 30% பேர் நகரத்துல இருந்தாங்க. 2050 நகரத்துல 68% பேர் இருப்பதா சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து வருஷம் அதிகரிக்க நகரத்தினுடைய மக்கள் தொகை அதிகரிக்குது. இங்க பாத்தீங்கன்னா வட அமெரிக்கா மக்கள்ல 82%, அந்த வட அமெரிக்காங்கிறது அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ நாடுகளை சேர்த்திருக்கும். இந்த ஊர்ல 82% மக்கள் கிட்டத்தட்ட நகரங்கள்ல தான் வசிக்கிறாங்க. இந்த லத்தீன் அமெரிக்காங்கிறது தென் அமெரிக்க நாடுகள், குறிப்பா கீழே வந்தீங்கன்னா அர்ஜென்டினா, பிரேசில் போன்ற நாடுகள்ல 81% மக்கள் நகரங்கள்ல வசிக்கிறாங்க. ஐரோப்பாவில் 74% மக்கள். ஓஷியானியா அப்படிங்கிறது நம்ம ஏசியாவும் ஆஸ்திரேலியா இந்த பகுதி தான் ஓஷியானா. ஆஸ்திரேலியா பகுதி தான் ஓஷியானா. இங்கே 68% பேர். ஆசியாவில் 50% பேர். ஆப்பிரிக்காவில் 43% பேர். உலக மக்கள் தொகையில 55% பேர் நெருக்க ஏறத்தாழ எங்க வசிக்கிறாங்க அப்படின்னா நகரத்துல வசிக்கிறாங்க. வட அமெரிக்காவில் இதோட அளவு அதிகமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
இதை நோட் பண்ணிங்க. அடுத்து, உலகில் உள்ள மக்கள் தொகையில முதல் 5 பெரிய மாநகரங்கள். டோக்கியோட மக்கள் தொகை 3,7 பேர். அடுத்து இந்தியா 2,90,00,000 பேர் இருக்காங்க. ஷாங்காயில் 2,60,00,000 பேர் இருக்காங்க. மெக்சிகோவில் 2,20,00,000 பேர். பிரேசிலில் உள்ள சாபோலாங்கிற ஊரில் 2,20,00,000 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டில் ஜப்பானை தெரிஞ்சு வச்சிங்க. ஜப்பானையும் டெல்லியோட பாப்புலேஷனை தெரிஞ்சு வச்சிங்க. அடுத்து, நகரமயமாதல் விளைவுகள் அப்படிங்கிறது குடிசை பகுதி அதிகரிக்குங்கிறாங்க. குடிசை பகுதி அதிகரித்தல்னா என்னன்னா, அடிப்படை வசதிகள் இல்லாமல் இடம் பற்றாக்குறையினால உருவாக்கப்பட்ட அந்த பகுதி தான் குடிசை பகுதி. ஸோ இது நகரமயங்கள் ஒரு விளைவு. அடுத்து, மக்கள் நெருக்கம் அதிகரிக்கும். இப்போ மும்பையில் ட்ரெயின்லலாம் இடம் பிடிக்கிறதே எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ நீங்களாம் பார்த்தா தெரியும். குடிதண்ணீர் விநியோகம், சுகாதாரம், வடிகால், இதெல்லாம் பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் கடுமையாக இருக்கும். சுற்றுச்சூழல் மாசுபாடு கொடுமையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நகரமயத்தோட விளைவுகள். ஒரு கிளான்ஸ் வாட்சி வச்சிங்க. சரிங்களா? ஸோ இப்போ நகரமயமாதலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கிளான்ஸ் அப்படியே ரீகால் பண்ணுவோம். இடப்பெயர்வுக்கு வரையறை கொடுத்துட்டு புஷ்காரன்னா என்ன, புல்காரன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. புஷ் ஃபேக்டர், புல் ஃபேக்டரு அவசியம் ஒரு அர்த்தத்தோடு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் இடம்பெயர்தல் நிர்வாக எல்லை அடிப்படையில் உள்நாட்டு இடம்பெயர்தல், வெளிநாட்டு இடம்பெயர்தல், அதுக்கப்புறம் உள்நாட்டு இடம்பெயர்தல், சர்வதேச இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. தன் விருப்பத்துடன் இடம்பெயர்தல், விருப்பம் இல்லாமல் இடம்பெயர்தல், குறுகிய கால இடம்பெயர்தல், நீண்ட கால இடம்பெயர்தல், தென் பருவகால இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்தோட எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருதல இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதியில் கொடுத்துருப்பாங்க. விளைவுகளை பற்றி சொல்லும் பொழுது மக்கள் தொகை விளைவு, குறிப்பாக செக்ஸ் ரேஷியோவில் மாற்றம் வருது. அதே போல் பொருளாதார விளைவுகளை பொறுத்தவரைக்கும் ரிசோர்ஸ் பாப்புலேஷனில் மாற்றமும் ஆப்டிமம் பாப்புலேஷனில் மாற்றமும் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் பிரெயின் ட்ரைனுங்கிற அறிவு ஒரு இடத்துக்கு அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பேர் பேக்வாஷ் எஃபெக்ட்னு பேர். சுற்றுச்சூழல் விளைவு, காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு இதெல்லாம் வரதா சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பண்டைய காலங்களில் உள்ள நகரங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ எதிர்காலத்தில் என்னவாகும்னு சொல்லிட்டு கண்டங்களில் நகரமயமாதல் எங்கே அதிகமாக இருக்குன்னா வட அமெரிக்காவில் சராசரியாக 55% உலக மக்கள் டவுனில் வசிக்கிறாங்க. இந்த 55%ங்கிறது நகரத்தை விட கிராமத்தை விட நகரத்தில் மக்கள் தொகை கூட. இது எந்த வருஷத்துலேருந்து இது ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2007 தான் உலகத்தில் நகரமயமாதல் கிராமத்தை விட நகரத்தில் அதிக மக்கள் தொகையை வசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2018 வரை 55% மக்கள் நகரத்தில் வசிக்கிறாங்க. அடுத்து சொல்லியிருப்பாங்க. இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம அடுத்த பாடத்துக்கு போகிறோம். ஸோ அப்படியே இதில் உள்ள புக் பேக் கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. நம்ம இப்போ கண்டென்ட்டை படிச்சுட்டு ஆன்சரை பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் புக் பேக் கொஸ்டினை பார்த்துட்டு போங்க. அடுத்து இடர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இடர்கள்னா ஹசார்டஸ் அப்படின்னு சொல்லி பேர் பாருங்க. இங்கேயே கொடுத்துருவாங்க பாருங்க. இடர்னா என்ன, பேரிடர்னா என்ன, பேர் அழிவுனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வெர்ஷனில் இந்த பாடத்தை எடுத்துக்குவோம். ஒரு சில தமிழாக்கத்தோட ஆங்கில வெர்ஷனையும் பார்த்துக்கிறது நல்லது. ஒரு நிமிஷம். இதில் இடர்கள், ஹசார்டுனா இடர், தென் டெசாஸ்டர் அப்படின்னா பேரிடர், அடுத்து காஸ்டோபர் அப்படின்னா பேரழிவு, காஸ்ட்ரோபர் அப்படின்னா பேரழிவு. சரிங்களா? ஸோ இந்த மூணுக்கும் உள்ள வேறுபாடை நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் முக்கியம். அப்புறமேல எந்த பெரிய இடர் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பொழுதும் இடர் பாடத்துலேருந்து ஒரு கேள்வி எங்கே எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இதை பிடிச்சிங்க. மனித உயிருக்கும் உடைமைக்கும் அச்சுறுத்தை உருவாக்கும் இயற்கையான நிகழ்வுக்கு பேர் இயற்கை இடர் அப்படின்னு சொல்லி பேர். சரிங்களா? இது நிறைய சொல்லிகிட்டே வராங்க. தீவிர மனித செயல்பாடுகளால் பேரிடர்கள் ஏற்படலாம். இயற்கை மட்டுமே, இயற்கை செயல்பாடு அல்லது நிகழ்வு மட்டுமே இயற்கை பேரிடருக்கு காரணம் அல்ல, மனிதனுடைய செயல்பாடு இது காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேரிடர் அப்படின்னா என்ன அப்படின்னா, டெசாஸ்டர் அப்படின்னா என்ன, வரையறுக்கப்பட்ட பகுதியில் குறிப்பிட்ட காலத்தில் நிகழும் ஒரு அபாயகமான நிகழ்வு. இது வந்து நிறைய வகையான இடரை விட பெருசு. அது இடருங்கிறது ஓரளவு டாலரன்ஸாக இருக்கும், தாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பேரிடருங்கிறது நம்மளால என்ன செய்ய முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. அப்போ பேரழிவுனா என்னன்னா அதிக சேதாரத்தையும் அதிக
மீண்டு வருவதற்கு அதிக காலத்தை ஏற்படுத்தக்கூடிய பலமான சேதாரத்துக்கு பேரு பேரழிவு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதுலயே 3 டைப் இருக்கு: இடர், பேரிடர், பேரழிவு. தென் அடுத்து, இடருங்கிறது அடிக்கடி மனிதர்களுக்கு அச்சுறுத்தலை அளிக்கின்ற ஒரு நிகழ்வு. இப்ப சளி பிடிக்குது, அங்கங்க காலரா வருது, அதுங்கிறது இடர். இந்த காலராவே ஒரு மாநிலத்துக்கு ஃபுல்லா வந்துருச்சுன்னா அது பேரழிவு. பேரிடர் நாட்டுக்கே வந்துச்சுன்னா அது பேரழிவு. சரிங்களா? ஸோ இடருக்கான காரணங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. எதன் அடிப்படையில? நிகழ்வுக்கான காரணங்கள் அடிப்படை இடரை எப்படி பிரிக்கலாம்? இயற்கையால் ஏற்படும் இடர்கள், மனித செயல்பாடால் ஏற்படுகிறது, மனித சமூக காரணிகளால் ஏற்படுவது. ஸோ இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் வாசிக்கிறது தான். இயற்கையில வந்து மனிதனுடைய பங்களிப்பு கிடையாது. சூறாவளி, புயல், வறட்சி, சுனாமி இதெல்லாம் வந்து இயற்கை செயல்பாடுகள். தென் மனிதனை உருவாக்குனா மனிதனுடைய விரும்பத்தகாத நடவடிக்கைகளால என்னென்ன ரசாயன கழிவை வெளியேற்றுறது, எண்ணெய் கசிவு வெளியேற்றுறது, இதெல்லாம் வந்து மனிதனால் உருவாக்கப்படும் இடர்கள். அடுத்து அணைகள் உடைதல், உள்நாட்டு கலவரம், போர், இதெல்லாமே மனிதன் உருவாக்குறது தான். சமூக இயற்கை. சரிங்களா? பகுதி இயற்கை, பகுதி மனுஷன். அப்படின்னா என்ன அப்படின்னா, மனிதனுடைய தவறான செயல்பாடுகளால இயற்கை வந்து சொல்றாங்க. ஆற்றோட நீர்பிடிப்பு பகுதியில மரங்களை வெட்டிடுறீங்க, அப்பனா தண்ணி வழிஞ்சி ஓடி பெரிய வெள்ளத்தை ஏற்படும். வெள்ளம் போனதுக்கு அப்புறம் பின்னாடியே வறட்சி வரும். ஸோ இது மனிதனுடைய ஒரு தவறான செயல்பாடுகளால இயற்கை உருவாகிற செயல்பாடு. அது மாதிரி நிலச்சரிவு. நிலச்சரிவுங்கிறது மலையில ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வா இருந்தாலும், நம்ம மரங்களை வெட்டுறதும், நிறைய வீடு கட்டுறதும், சுரங்கம் நோண்டுறதும் நிலச்சரிவு வேகத்தை என்னென்ன செஞ்சிருது? அதிகப்படுத்துது. சதுப்பு நிலங்களை அதிகரிச்சோம்னா சூறாவளி அலைகள். சூறாவளி காலத்துல அலைகள் வேகமா கடற்பகுதியை ஆக்கிரமிக்கிறதுக்கு சதுப்பு நிலத்தை நம்பழிச்சது ஒரு காரணமா இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் எந்த இதுல வந்துருது அப்படின்னா, பகுதி இயற்கை, பகுதி மனுஷன் சார்ந்த இடர்பாடுகள்ல வந்துருது. தென் அடுத்து, உருவாதல் அடிப்படையில வளிமண்டலத்தில் ஏற்படும் இடர்கள் என்ன? சூறாவளி, பனிச்சரிவு, வெப்ப அலை, மூடுபனி, காட்டுத்தீ, இதெல்லாம் வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய இடர்கள். நிலவியல் சார்ந்த இடர்கள், சுனாமி, நிலச்சரிவுல நிலவியல் சார்ந்தது. நீர் தொடர்பானது, வெள்ளப்பெருக்கு, வறட்சி, இதெல்லாம் நீர் தொடர்பானது. எரிமலை சார்ந்த இடர்கள், எரிமலை வெடிப்பு, லாவா வழிந்தோடுதல்லாம் எரிமலை சார்ந்தது. மேல உள்ள இருக்கிற குழம்பு மேல வந்துட்டா லாவா, உள்ளே இருந்துச்சுன்னா அது பேர் மேக்மா. போன வகுப்புலேயே சொல்லியிருந்தேன். சுற்றுச்சூழல் சார்ந்த இடர்கள், இப்ப மண்ணு, காற்று, நீர், இதெல்லாம் மோசமா மாசடைவதால உண்டாகக்கூடியது, பாலைவன விரிவடைவதால் உண்டாகக்கூடியது, வெப்பமடைவதால் உருவாகக்கூடியது. இதெல்லாம் சுற்றுச்சூழல் சார்ந்த இடர்கள். உயிரியல் சார்ந்த இடருங்கிறது சின்னம்மை நோய், பெரியம்மை நோய், இப்போ வந்து கொரோனா, இதெல்லாம் உயிரியல் சார்ந்த இடர்கள். தொழில்நுட்ப சார்ந்த இடர்கள், ஒரு சமயத்தில் ஏற்படக்கூடிய பெரிய தீ விபத்து, இந்த அணுக்கதிர் விபத்து, இதெல்லாம் தொழில்நுட்ப சார்ந்த இடர்கள் உருவாகுது. மனித தூண்டலால் ஏற்படுவது தீவிரவாதம், குண்டுவெடிப்பு, போக்குவரத்து விபத்துகள், போர், உள்நாட்டு கலவரம். ஸோ இதனாலையும் இடர்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இடர்களோட வகைகள் ஒரு கிளான்ஸ் வாசிக்கிட்டா போதும். வளிமண்டலத்தால் ஏற்படுவது, நிலத்தால் ஏற்படுவது, நீரால் ஏற்படுவது, எரிமலை ஏற்படுவது, சுற்றுச்சூழல் பிரச்சனை ஏற்படுவது, உயிரியல் சார்ந்த விஷயங்களால் ஏற்படுவது, தொழில்நுட்பத்தால் ஏற்படுவது, மனித தூண்டல்களால் ஏற்படுவது. தென் அடுத்து, இந்தியாவில் முக்கியமான இடர்கள்ல ஃபர்ஸ்ட் நில அதிர்வு. இது ஒரு நல்ல ரிப்பீட்டட் கொஸ்டினாவே இருக்கு. நில அதிர்வுங்கிறது புவியின் மேலோடு ஒரு கடுமையான அதிர்வுக்கு உட்படுத்துதான் நில அதிர்வு. அனைத்து திசைகளிலும் அது ஒரு பயன்படும். ஒரு மையத்தை வச்சு நில அதிர்வு அப்படியே சுத்திலும் அலையா போகும் அப்படின்னு சொல்லி இந்த 7th புக்ல இருக்கு. தென் அடுத்து, இந்தியாவில் நில அதிர்வு மண்டலங்கள் 5ஆ பிரிச்சிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பேப்பர்லேயும் செகண்ட் பேப்பர்லேயும் இந்த கொஸ்டினை பார்த்தேன். நில அதிர்வு மண்டலங்கள் 5ஆ பிரிச்சிருக்காங்க. 5ங்கிறது மிக அதிக மண்டலம், 1ங்கிறது 4ங்கிறது அதை விட கொஞ்சம் கம்மி அதிகம், 3ங்கிறது மிதமான மண்டலம், 2ங்கிறது குறைவு. சோதனையா இந்தியாவில் 1ல எந்த மண்டலமுமே இல்லை. இந்தியாவில் 1ங்கிறது எந்த பகுதியுமே வகைப்படுத்தப்படலை. அப்பெல்லாம் என்ன அர்த்தம்னா, இந்தியாவோட அனைத்து பகுதிகளிலையும் வந்து நில அதிர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மண்டலம் 5ங்கிறது வடகிழக்கு இந்தியா, ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கடுமையான பாதிப்பு ஏற்படும். மிக அதிகமான அபாய மண்டலத்தில் அது இருக்கு. 4ங்கிறது இந்த இதுல சொல்லப்பட்ட இடம் போக பாக்கி எல்லாம் 4க்குள்ள வந்துருது. சார் அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, 1 இருக்கு அப்படின்னா இல்ல. சரி 4ங்கள 2ங்கிறது குறைவான வாய்ப்புள்ள பகுதி. இங்க 1லேருந்து 3 போக பாக்கி உள்ளதெல்லாம் 2ல வந்துருது. இந்தியாவில் மிக மிக குறைந்த வாய்ப்புள்ள பகுதி எதுவுமே இல்லை. அப்படின்னா பெரும்பான்மையான பகுதிகள் நிலநடுக்கத்துக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நிலநடுக்க மண்டலங்கள் 5. இந்தியாவில் 1 to 4 வகையில மண்டலங்கள் இருக்கு. எது இல்லை? 1 இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுல நீங்க இந்த மிக அதிக பாதிப்புகளாகக்கூடிய மண்டலம் 5 மட்டும் ஓரளவு அவசியம் தெரிஞ்சுங்க. செகண்ட் பேப்பர்ல உள்ளவங்க ஏதாவது எடுத்துக்காட்டு கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து,
வெள்ளப்பெருக்கு வரும்பொழுது கனமழையினால கடல் தண்ணி உள்ள வர்றதுனால ஏற்படக்கூடியது வெள்ளப்பெருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இது வானியல் காரணங்களால ஏற்படலாம், இயற்கை காரணங்களால ஏற்படலாம், மனித காரணங்களால ஏற்படலாம். மனிதனங்கிறது என்னன்னா அணைகளை உடையிறது, இந்த மாதிரி விஷயங்களால ஏற்படலாம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நிலவர படத்துல எங்கெல்லாம் வெள்ளம் வரும்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும், பெருசா இதுல ஒன்றும் விஷயங்கள் இல்லை. தென் அடுத்து சூறாவளி புயல்கள், வளிமண்டலத்துல குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை உண்டாகுது, அதோட சேர்த்து என்ன செய்யுது அப்படின்னா சூறாவளி வந்துடுது. சென்ற வகுப்புல நான் சொன்ன பாருங்க, வட அரைக்கோளத்துல கடிகார சுற்று திசைக்கு எதிர் திசையில தான் சூறாவளி சுத்தும், தென் அரைக்கோளத்துல கடிகார திசையில தான் சூறாவளி சுத்தும். இது இல்லாம சூறாவளி அப்படிங்கிறது மைய பகுதியில காற்றழுத்தம் குறைவு, வெளியிலேருந்து காத்து உள்ள வரும். சூறாவளிக்கு எதிராக உள்ளது எதிர் சூறாவளி. மையப்பகுதியில காற்றழுத்தம் அதிகம், வெளியில காற்றழுத்தம் கம்மி. மையத்திலேருந்து காற்று வெளியில வந்தா அது எதிர் சூறாவளி, வெளியிலேருந்து காற்று மையத்தை நோக்கி போனா அது சூறாவளி. சூறாவளி நம்ம ஊர்ல, நம்மலாம் வடையறை குளத்துல இருக்கோம், நம்ம ஊர்ல கடிகார திசைக்கு எதிர் திசையில தான் சுத்தும், தென்னரை குளத்துல கடிகார திசையில சுத்தும். இது போன வகுப்புலேயே சொல்லியிருந்தேன், அது அப்படியே இங்க ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இந்த திடீர் சூறாவளிகள்னால அமைதியான கடல்கள்ல ஒரு புயல் அலை உருவாகும். அதாவது ஆழமற்ற கடல்கள்ல தண்ணி ஆக்ரோஷமா கடல் அலை போல பாய்றது தான் புயல் அலைன்னு சொல்றாங்க. அடுத்து இந்தியாவில் எங்கெல்லாம் புயல் தாக்கும், கிழக்கு கடற்கரை பகுதி, மேற்கு கடற்கரை பகுதி. இந்தியாவில் 2 கடற்கரை பகுதியில் புயல் தாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த இதை கொடுத்துருக்காங்க, புயல் தாக்குற பகுதி எல்லாம் கடற்கரை ஓர மாவட்டங்களா இருக்கும், மாநிலங்களாகவும் மாவட்டங்களாகவும் இருக்கும். தென் வறட்சிங்கிறது என்னன்னா, நமக்கு தேவையான அளவு தண்ணி கிடைக்கல அப்படின்னா அதை வறட்சிங்கிறோம். பற்றாக்குறையான வளர்ச்சிங்கிறோம். வானியல் வறட்சியாக இருக்கலாம். நீரியல் வளர்ச்சி அப்படின்னா, வானியல் வறட்சினா நம்ம மழை அளவு குறைஞ்சி போச்சுன்னா வானியல் வளர்ச்சி. நீரியல் வளர்ச்சின்னா நம்ம ஆறுகளில் தண்ணியோட அளவு குறைஞ்சி போயிடுது, சரிங்களா? அப்போ ஒன்று புவி மேற்பரப்புல ஆறுகளோட அளவு குறையுது, ரைட்? அப்போனா நான் போர் போட்டுக்கிறேன் அப்படின்னா நிலத்தடியிலையும் இல்லைன்னா அது வந்து நிலத்தடி நீர் வளர்ச்சின்னு பேர். இது நீரியல் வளர்ச்சி. அடுத்து விவசாய வளர்ச்சி அப்படின்னா, பருவமழை குறையுது, மற்ற காரணங்களால் விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கல அப்படின்னா அது விவசாய வறட்சின்னு பேர், சரிங்களா? பொதுவாக இந்தியாவில் பருவமழைங்கிறது ஒரே சீராக இல்லை, குறிப்பிட்ட மாதத்துல கடுமையா பெய்யும், மற்ற மாதங்கள்ல பெய்யாது. ஸோ இதுவே ஒரு பெரிய டிராபேக் தான் நமக்கு. அடுத்து நாட்டுல 1/3 இடப்பகுதி வறட்சியால் பாதிக்கக்கூடியது. மொத்தம் 16% நிலப்பரப்பும் 12% மக்களும் வறட்சி பாதிக்கக்கூடிய பகுதியில் இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு 60 சென்டிமீட்டருக்கு குறைவா மழை பொழியக்கூடிய இடத்த வறட்சி பாதிக்கும் இடங்கள்னு வகைப்படுத்தியிருக்காங்க, சரிங்களா? இது நல்ல கேள்வி, நல்ல ஞாபகம் வச்சுங்க. 60 சென்டிமீட்டர் குறைவா மழை பொழியக்கூடிய அந்த வருஷத்துக்கு அதை நம்ம என்ன சொல்லணும், வறட்சி பாதித்த இடங்கள்னு சொல்றோம். இந்தியாவில் 16% நிலப்பரப்பும் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 12% மக்களும் வறட்சி தாக்கக்கூடிய பகுதியில தான் இருக்காங்க. அடுத்து இந்த மேப்லாம் வேண்டாம், அது இன்னும் டெப்தா போகும். இந்தியாவில் எங்கெல்லாம் வறட்சி உண்டாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிலச்சரிவுக்கு வந்துடும். புவியீர்ப்பு விசையினால பாறைகள், மண், அங்க மலையை ஒட்டி இருக்கிற தாவரங்கள்லாம் வேகமா நகர்ந்து கீழே விழுவுறது தான். இது ஒரு அரிதான நிகழ்வு தான், நல்ல மழை இதெல்லாம் பெய்யும் போது. இருந்தாலும் நம்ம காடு அழிப்பு, நிறைய வந்து காட்டுல வந்து சுரங்கம் நோண்டுறது, கட்டடம் கட்டுறது, இதனால வரக்கூடிய மனித செயல்பாடுகளும் சேர்ந்து நில அரிப்பு வேகத்தை அதிகரிச்சிடறதா சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் 15% நிலப்பரப்பு வந்து நில சரிவுக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் நிலச்சரிவு சந்திக்கக்கூடிய பாதிப்பு உள்ள இடம் ஒன்று கொடைக்கானல், திண்டுக்கல் மாவட்டம், இன்னொன்று உதகமண்டலம். ஸோ இது தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டில் கொடைக்கானல்லையும் திண்டுக்கல்லையும் இந்த நிலச்சரிவுக்கான வாய்ப்புள்ள பகுதியில் இருக்கு. அடுத்து சுனாமி அலைகள், நமக்கு தெரியும் கடலடியில் ஏற்படும் நில அதிர்வு ஒரு பெரிய எலிமலை வெடிப்பு போன்றவை பெரிய சுனாமிகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. சுனாமி தான் வேகமா வந்து கடல்ல அலையை வந்து தாக்குது அப்படின்னு சொல்றாங்க. சுனாமிங்கிறது ஜப்பான் மொழி சொல்லு. சு அப்படின்னா துறைமுகம், நமினா அலை, துறைமுக அலை, அதாவது துறைமுகத்தை வந்து தாக்கியிருக்கு, அதனால அதுக்கு பேர் என்ன, துறைமுக அலைன்னு வச்சுட்டாங்க. இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க, சுனாமியோட தமிழாக்கும் துறைமுக அலை, தெரிஞ்சுக்கணும். இந்திய பெருங்கடல்ல, அதுக்கு முன்னாடி இந்திய பெருங்கடல்ல பெருசா சுனாமியை பத்தி தெரியாது, ஜப்பானை தவிர வேற யாருக்கும். டிசம்பர் 26, 2004 காலையில 7:59 ரிக்டர் அளவுகோல்ல 9.1 ஜாவா சுமுத்ரால பதிவான அந்த நிலநடுக்கத்தினால புவியோட தட்டுக்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் கிட்டத்தட்ட 12 நாடுகள்ல பெரிய அலைகளை உருவாக்கி 2,25,000 மக்களை அது வந்து கொண்டு இருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நமக்கு தேதி பார்த்துக்கணும், டிசம்பர் 26, 2004 காலையில 8 மணி 9.1 அளவு கொண்ட ரிக்டர் அளவுகோல். இந்த ரிக்டரே ஒரு கேள்விதான், நிலநடுக்கக்கூடிய அளக்கக்கூடிய அளவுகோலின் பெயர் என்ன, ரிக்டர் அளவுகோல் அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு கேள்விதான்.
அடுத்து அபாயகரமான கழிவுகளால் ஏற்படக்கூடிய இடர்கள், ஒன்று கதிரியக்க கழிவு கொட்டலாம், இன்னொன்று ரசாயன கழிவுகளை கொட்டலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கதிரியக்க கழிவுகள் பற்றி இன்னொன்று மருத்துவ கழிவுகளை கொட்டுறது, எளிதில் தீப்பற்றக்கூடிய கழிவுகளை பயன்படுத்தி உண்டாகக்கூடிய இடர்கள், வெடிமருந்தினால் உண்டாகக்கூடிய இடர்கள், குடிசைசார் அபாயங்கள், அதாவது குடிசார் அபாய கழிவுகள் அப்படின்னா அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி, நம்ம பேட்டரி இதெல்லாம் தூக்கி போடுறோம்ல, இதனால அதாவது குடிமக்களால் உருவாகக்கூடிய அபாய கழிவுகள், இதெல்லாம் இடர்களை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. இதுல இந்த அணுக்கதிர் இருக்குல்ல, இந்த அணுக்கதிரை பத்தி நம்ம சொல்லும் போது இந்த செர்னோஃபில், பழைய ஒருங்கிணைந்த சோவியத் ரஷ்யாவில் செர்னோஃபில்ங்கிற இடத்துல ஒரு பெரிய அணு உலை இருக்கு. அந்த பிரிபியாட் அப்படிங்கிற இடம், ரஷ்யாவில் செர்னோஃபில் பக்கத்தில் பிரிபியாட்டுங்கிற அப்படிங்கிற இடம். இங்கே முன்னாள் சோவியத் ரஷ்யா ஏப்ரல் 26, ஆல்ரெடி சுனாமிங்கிறது டிசம்பர் 26, இங்கே செர்னோஃபில் அணு உலை விபத்து ஏப்ரல் 26, 1986 நடக்குது. ஹிரோஷிமா குண்டை விட 400 மடங்கு பெரிய ஒரு அணு உலை வெடிச்சது. ஸோ 3 லட்சம் மக்கள் வேகமாக அங்கேருந்து வெளியேற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் கட்டுப்பாடாக விதிச்சிடுறாங்க. இதுக்கிடையில சோவியத் ரஷ்யா உடையுது. பழைய சோவியத் ரஷ்யா என்ன செய்யுது, உடையுது. அந்த இடம் யுகோஸ்லேவியாவுக்குள்ள போயிடுது. யுகோஸ்லேவியா பெலாரஸ் நாடுகளுக்கு இடையில நடந்துருது. 35 வருஷங்களுக்கு பிறகு அந்த இடத்த நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது சில வகையான விலங்குகளும் பறவைகளும் அங்கே இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ என்ன செய்யறாங்க, அணுக்கதிர் இயக்கவியல் சார் சுற்றுச்சூழல் உயிர் பெட்டகம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்ப அந்த இடம் வந்து அணுக்கதிர்வீச்சால பாதிக்கப்பட்டிருக்கு. அங்கேயும் உயிர்கள் வாழக்கூடியது, தகுதியோட தன்னை வளர்த்துக்குது. ஸோ அதுக்கு பேரு கதிரியக்கவியல், அதாவது அணுக்கதிர் இயக்கவியல் சார் சுற்றுச்சூழல் உயிர்கோள பெட்டகம் அப்படின்னு அந்த இடத்த அறிவிச்சு ஒரு சுற்றுலா தலமா அதை வந்து உக்ரைன் வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? தென் அடுத்து காற்று மாசுன்னு வரும்பொழுது நைட்ரஜன் வந்து 78.09% இருக்கணும், ஆக்சிஜன் 20.95% இருக்கணும், கார்பன் டை ஆக்சைடு 0.03% இருக்கணும்னு சொல்லியிருப்போம். இது இல்லாமல் ஆர்கானு, நியானு, மற்ற வாயுக்களை இருக்கதா சொல்லியிருப்போம். ஸோ இதில் வந்து காற்று மாற்றங்கள் ஏற்படுறத நம்ம காற்று மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பொருளை காற்று மாசுபடுத்திகளுங்கிறோம். மாசுபடுத்திகளை 2ஆ பிரிக்கிறோம். முதன்மை மாசுபடுத்தி நேரடியாக வெளியேற்றப்பட்டு காற்றை மாசுபடுத்துது, மூலத்திலிருந்து நேரடியாக தொழிற்சாலையிலிருந்து நேரடியாக வெளியேறி காற்று மாசுபடுத்துது முதன்மை மாசுபடுத்தி. அப்ப 2ஆம் நிலை மாசுபடுத்தினா முதன்மை மாசுபடுத்தியோட வினைபுரிந்து, அதாவது 2ஆம் நிலை மாசுபடுத்தி தனியா எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, முதன்மை மாசுபடுத்தியோட சேர்ந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினா இது 2ஆம் நிலை மாசுபடுத்தி. முதன்மை மாசுபடுத்தி எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க. சல்ஃபர் டை ஆக்சைடு, கந்தக ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் அமிலமலைக்கு காரணம். கீழேந்து போகக்கூடிய நுண்மமான பொருட்கள் இதெல்லாம் முதன்மை மாசுபடுத்தி. 2ஆம் நிலை மாசுபடுத்திங்கிறது தரைமட்ட அளவு ஓசோனு, பனிப்புகையால நேரடியா பாதிப்பு இல்லை. இதோட ஒரு ஆசிட் அமிலமலை சேரும் பொழுது கூட ஒரு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். ஸோ இதெல்லாம் 2ஆம் நிலை மாசுபடுத்தின்னு சொல்றாங்க. தென் நீர் மாசுபால ஏற்படக்கூடிய இடர்கள் நமக்கு தெரியும். சுத்திகரிப்பு செய்யாம கொண்டு வந்து விட்டுறது, கழிவுகள் சாக்கடையை சேர்க்கிறது, நகரமயமாதல், தொழிற்சாலை கழிவு, வேளாண்மையில ஏற்படக்கூடிய அதிகப்படியான உரங்கள், பூச்சி மருந்துகள் கலந்துடுறது, கடல் தண்ணி உள்ள வர்றது, திண்ம கழிவுகளை கொட்டுறது, இதெல்லாமே நீர் மாசுபடுதலுக்கு காரணம். சரியா வந்து தடுப்பு நடவடிக்கை என்ன அப்படின்னா, இடரை கண்டறிதல், பாதிப்பை மதிப்பீடு செய்யணும். இடரை வந்து திட்டமிட்டு தடுக்கணும். நடந்துருச்சுன்னா இடரை கண்டுபிடிச்சிட்டு பாதிப்புகளை மதிப்பீடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடர்கள்ல நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இடர்னா என்ன, இடர், பேரிடர், பேரழிவு, இது 3க்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இடரோட வகையை பொறுத்து இயற்கையில ஏற்படுவதா, மனித செயல்பாடு ஏற்படுவதா, இயற்கை மனிதன் 2 பேரும் சேர்ந்து உருவாக்குறதா, அதுக்கான எடுத்துக்காட்டுகளை தெரிஞ்சுக்கணும். அடுத்து உருவாதல் அடிப்படையில வளிமண்டலத்திலையா, நிலவியல்லையா, நீரியல்லையா, எரிமலையிலையா, சுற்றுச்சூழலா, உயிரி சார்ந்த இடரா, தொழில்நுட்ப சார்ந்த இடரா, மனித தூண்டல் சார்ந்த இடரான்னு தெரிஞ்சுக்கணும். நில அதிர்வு மண்டலத்துல இந்தியாவில் 5 மண்டலங்கள் பிரிக்கப்பட்டிருந்தாலும் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லக்கூடிய 1வது மண்டலம் இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த 5வது மண்டலங்கிறது அதிக பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய 5வது மண்டலம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கணும். வெள்ளத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. வானிலை காரணினாலையா, இயற்கை காரணினாலையா, மனித காரணினாலையா வெள்ளம் வரணும். சூறாவளி புயலை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுல புயல்னா என்ன, புயலோட கேரக்டர் என்ன, எந்த பக்கம் புயல் சுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். வட அரைக்கோளத்துல எப்படி சுத்துது, தென் அரைக்கோளத்துல எப்படி சுத்துது. அடுத்து
நீர்னால ஏற்படக்கூடிய வறட்சியினால ஏற்படக்கூடியது. வறட்சிங்கிறது வானியலால உண்டானுச்சா நீரியலால உண்டானுச்சா வேளாண்மை வறட்சியான்னு தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்தியாவில் வந்து பருவமழைங்கிறது சமமற்ற முறையில் எல்லா மாசமும் பெய்யாது, குறிப்பிட்ட மாசம் தான் பெய்யும். அதுவும் எல்லா ஊருக்கும் பெய்யாது, குறிப்பிட்ட இடத்துல தான் பெய்யும். ஸோ இந்த சமமற்ற முறைங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஆண்டுக்கு 60 சென்டிமீட்டர் கீழே மழை பொழிஞ்சா அந்த மழையை நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்த நம்ம வறட்சியான இடம்னு சொல்லணும். தென் அடுத்து நிலச்சரிவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல கொடைக்கானல்ல திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலும் நீலகிரி மாவட்டம் அதாவது உதகமண்டலமும் நிலச்சரிவுக்கு வாய்ப்புள்ள இடங்கள். சுனாமியை பத்தி தெரியும் பொழுது சுனாமிங்கிறது ஜப்பானிய வார்த்தை, அது தமிழ் அர்த்தம் வந்து துறைமுக அலை. இந்திய பெருங்கடலில் 2004 டிசம்பர் 26 சுனாமி வருது. அதேபோல் அபாயகரமான கழிவுகள்ல அணுக்கதிரில் ஒரு பெரிய விபத்து, செர்னோஃபில் அணு விபத்து ஏப்ரல் 26, 1986 பழைய சோவியத் ரஷ்யா கீழே இருந்தது. இன்னைக்கு அது வந்து உக்ரைனுக்கும் பெலாரஸுக்கும் இடையில இருக்கு. அணுக்கதிர் சார்ந்த ஒரு உயிர் சுற்றுச்சூழல் பெட்டகமா அது பாதுகாக்கப்பட்டு சுற்றுலாவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுபோல காற்றோட சதவீதம் நைட்ரஜன் 78, ஆக்சிஜன் 20, கார்பன் டை ஆக்சைடு 0.03. இதுல மாசு ஏற்படலாம்னு சொல்லியிருக்காங்க. நேரடியா கலந்து மாசு ஏற்படுத்தினா முதன்மை மாசோட சேர்ந்து மாசுக்களை ஏற்படுத்தினா இரண்டாம் நிலை மாசு. இரண்டாம் நிலை மாசுக்கு தரைமட்ட ஓசோனும் பனிப்புகையும் எடுத்துக்காட்டா சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பாடம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது 3வது பாடம். ஸோ இந்த செஷனோட கடைசி பாடத்துக்குள்ள போறோம், 4வது பாடம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து வழக்கம் போல இந்த கொஸ்டின் இப்போ காற்றில் உள்ள நைட்ரஜன் சதவீதம் பாடத்தை தெளிவாக பார்த்துட்டு நம்ம இதெல்லாம் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சா ஈஸியாக சொல்லிடலாம். இந்திய பெருங்கடல் சுனாமி ஆண்டு பாட புத்தகத்தை வாசிக்கணும். சுனாமி என்ற சொல் ஜப்பானிய மொழி சொல், சரிங்களா? ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்படியே கீழே வருவோம். இந்த மாதிரி ஆன்சர்லாம் ஓரளவு பண்ணி பார்த்துருங்க. இது ஒரு ப்ராக்டிஸாக உங்களுக்கு இருக்கும். தொழிலகங்கள் நம்ம ஏற்கனவே இது எக்கனாமிக்ஸில் பார்த்துட்டோம். ஸோ ஜாகிரபிலையும் இதை பார்க்கணும். ஸோ ஒரு கிளான்ஸ் நம்ம படித்தது தான், மேலோட்டமாக பார்த்துக்கிட்டா கூட போதும். மூலப்பொருட்களை இயந்திரங்கள் பயன்படுத்தக்கூடிய தொழிலாக மாற்றக்கூடிய இடத்துக்கு பேர் தொழிலகங்கள். மூலப்பொருட்களை இயந்திரங்களின் மூலம் பயன்படுத்தக்கூடிய பொருளாக மாற்றக்கூடிய இயந்திரங்களை பயன்படுத்தி மூலப்பொருளை, இப்போ பருத்தி நூல் இருக்கு, பருத்தி துணியாக மாற்றுறது தொழிலகம், அவ்வளோதான். பொருளாதார நடவடிக்கைகளை 2வது இடத்துல இருக்கு. நமக்கு தெரியும் முதன்மை துறை தெரியும். இப்போ தொழில்துறைகள்லாம் எங்கே வந்துடுது அப்படின்னா 2ஆம் நிலை தொழில்கள்ல வந்துடுது, சரிங்களா? அடுத்து பொருளாதார நடவடிக்கையை பொறுத்து முதன்மை நிலை பொருளாதார நடவடிக்கைகள் அது என்னது நமக்கு தெரியும். இந்த விவசாயம் சார்ந்தது. 2ஆம் நிலைன்னு சொல்லிட்டேன், ஆலைகள் சார்ந்தது. 3ஆம் நிலைங்கிறது பிஸ்னஸ். இப்போ இவங்க சொல்றாங்க 4ஆம் நிலைன்னு சொல்லியிருக்காங்க. பேங்கிங்கை 4வது இடத்துல வச்சிருக்காங்க. இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டாச்சு, ஜாக்கிரதை. அடுத்து 5ஆம் நிலைங்கிறது நீதித்துறை. நான் சொல்றேன் ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவோம். இது வந்து 5ஆம் துறை. திட்டமிடுதல், நீதி, இதெல்லாம் வந்து 5ஆம் துறையில வந்துடும். இப்போ ஒரு அமைச்சர் இருக்காருன்னா ஒரு 5ஆம் துறையில வந்துருவார், ஏன்னா திட்டமிடுதல்ல ஒரு தொடர்புல இருக்காரு. ஸோ பொருளாதார நடவடிக்கையை பொறுத்து 5 துறைகளா பிரிக்கிறோம். எந்த துறைக்கு என்னங்கிறத எடுத்துக்காட்டு அவசியம் தெரியணும். இங்க வந்துருங்க. முதன்மை துறை அப்படின்னு சொல்லுவாங்க பிரைமரி எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி. உணவு சேகரித்தல், மீன் பிடித்தல், விவசாயம், சுரங்க தொழில், இதெல்லாம் முதன்மை துறை. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 2ஆம் துறைங்கிறது அந்த முதன்மை துறையிலேருந்து பயன்படுத்தக்கூடிய பொருளை பயன்படுத்தி ஒரு உற்பத்தி பொருளாக மாத்துறது. இப்போ வந்து முதன்மை துறையில கோதுமைனா 2ஆம் துறையில என்ன வந்துடுது அப்படின்னா கேக்கு செய்யறது வந்துடுது, சரிங்களா? தென் அடுத்து 3ஆம் துறை. 2ஆம் துறையில செஞ்ச பொருளை பிசினஸ் செய்யற இடம் 3ஆம் துறைன்னு வச்சுக்கிங்க, சரிங்களா? இதுல வந்து சேவை துறைன்னு இன்னொரு பேர் இருக்கு. சேவை துறைகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வந்திருக்கு பாருங்க. போக்குவரத்து, நிதி பயன்பாடு, கல்வி, சில்லறை வர்த்தகம், வீட்டு வசதி, மருத்துவம், இதெல்லாம் இங்கே வந்துடுது. இதெல்லாம் 2ஆம் துறை. இப்போ நம்ம படிக்கக்கூடிய பள்ளிங்கிறது ஒரு சேவைக்குள்ள வரதவாசி. இது 3ஆம் நிலையில பள்ளி வந்துடுது, டெர்சரி செக்டர். தென் 4ஆம் துறை அப்படிங்கிறது ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மேம்பாட்டுல இங்கே வந்துடுது. இப்போ நம்ம தகவல் தொழில்நுட்பத்துறைங்கிறது இதுக்குள்ள இருக்கு, சரிங்களா? நம்ம கல்வி நிகழ்ச்சிகள் இதெல்லாமே சிறந்த 4ஆம் துறைக்கு சிறந்த உதாரணமா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல 4ஆம் துறை வந்து வங்கியில சொல்லியிருப்பாங்க. ஸோ வங்கியிலையும் சேர்த்துங்க, பேங்கிங்க்கும் 4ஆவது துறை. அடுத்து சேவைத்துறை தான் இந்தியாவில் வந்து நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு தருது. இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் கிட்டத்தட்ட 53% சேவைத்துறையிலேருந்து வருது. இது ரிப்பீட்டடு. எந்த துறையிலேருந்து நமக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்குதுன்னா சேவைத்துறை. எதுக்கு? ஜிடிபிக்கு. இப்போ 5ஆம் நிலை தொழில்லாம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் திட்டமிடுதல், உயர்மட்ட அளவில் முடிவெடுக்கக்கூடிய நிர்வாகிகளை குறிக்கும், சரிங்களா? இப்ப பல்கலைக்கழகம் இருக்கு, அறிவியல் ஆய்வகம் இருக்கு. இந்த உயர்மட்ட
நிர்வாகிகள் மற்றும் அதுல அதிகாரிகளை தான் அதை சொல்றோம். குறிப்பா வந்து முக்கியமான முடிவெடுக்கக்கூடியவங்க, திட்டமிடுதல்ல பங்கெடுக்கக்கூடிய ஆட்களை தான் 5ஆம் துறை அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் அதான் அமைச்சர் எடுத்துக்காட்டா சொன்னேன். சரிங்களா? சரி, இது 5 தொழில். அமைவிடத்தின் அடிப்படையில தொழில்களை வகைப்படுத்துறோம். இது வந்து செயல்பாட்டின் அடிப்படையில 5, அமைவிடத்தின் அடிப்படையில அமைவிடத்தை பொறுத்து ஜாகிரபிக்கல் ஃபேக்டர், நான் ஜாகிரபிக்கல் ஃபேக்டர். இப்போ ஜாகிரபி ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரா மெட்டீரியல் எங்க கிடைக்குதோ அங்க தொழிற்சாலைகள் இருக்கும். ஆற்றல் வளம், நிறைய பவர் எங்க வந்து கிடைக்குதோ அங்க இருப்பாங்க. பவர் வேணும், கரண்ட் வேணும், நிலக்கரி வேணும், மனித சக்தி எந்த ஊர்ல அதுக்கான லேபர்ஸ் கிடைப்பாங்களோ அங்கதான் தொழிலை செய்ய முடியும். நம்ம தயாரிச்ச பொருளை ஈஸியா சந்தைக்கு கொண்டு போறதுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி இருந்தாதான் நம்ம இதை செய்ய முடியும். அந்த மாதிரி வசதி உள்ள இடத்துல தான் தொழில் இருக்கும். சேமிப்பு வசதி, நம்ம பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய வியர் ஹவுஸ் இருக்கணும், அந்த இடத்துல தொழில் தொடங்குவாங்க. டோப்போ ஷீட், நமக்கு வந்து ஒரு சமதள இடம் வேணும் அப்படின்னா மலையில போய் தேட முடியாது, அப்ப சமதள இடம் தான் வேணும். ஸோ இந்த மாதிரி நிலத்தோற்றங்களும் தொழில் உருவாகிறது ஒரு காரணமா இருக்கு. காலநிலையை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன் வந்து கோயம்புத்தூர்லயும் திருப்பூர்லயும் பின்னலாடைகள், அந்த பருத்தி சார்ந்த நெசவாலை நிறைய இருக்குன்னா, நெசவு தொழிலுக்கு ஒரு குளிர்ந்த ஈரப்பதம் வேணும், குளிர்ந்த ஈரப்பதமான காலநிலை, காற்று வேணும். அது எங்க இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர்லயும் திருப்பூர்லயும் இருக்கிற வாசி தான் அங்க ஊர்ல இந்த மாதிரி தொழிற்சாலைகள் இருக்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து தொழிற்சாலை ரன் பண்ண வாட்டர் வேணும். ஸோ வாட்டர் ரிசோர்ஸ் நிறைய உள்ள இடத்துல தொழிற்சாலை தருவாங்க. அது வந்து எதெல்லாம் அப்படின்னா புவியியல் சார்ந்த காரணிகள், மூலப்பொருள், தொழிலாளர், மூலதனம், சந்தை, விற்கக்கூடிய சந்தை, போக்குவரத்து, ஆற்றல் வளம், நிலம், இது எல்லாமே அதுக்குள்ள வந்துடுது. புவியியல் சார்ந்த காரணிகள். அப்படியே நம்ம திரும்பினோம்னா புவியியல் சாராத காரணிகள். யார்கிட்ட நிறைய மூலதனம், கேபிட்டல் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா கேபிட்டல் இல்லாம முடியாது. ஸோ கேபிட்டல் ஒரு வகையான காரணி. கடன் வசதி, எல்லாரும் கேபிட்டல் கிடையாது, கடன் கிடைக்கக்கூடிய இடம். அரசாங்கத்தோட கொள்கைகளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நம்மளால என்ன செய்ய முடியும், தொழிலை தொடங்க முடியும். இது வந்து புவியியல் அல்லாத காரணிகள். கேபிட்டல், அவைலபிலிட்டி ஆஃப் லோனு அண்ட் கவர்மெண்ட் பாலிசி அண்ட் ரெகுலரைசேஷன். இது வந்து புவியியல் சார்ந்த காரணிகளால தொழிலை வகைப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? அமைவிட காரணிகளை 2ஆ பிரிச்சு தொழிலை வகைப்படுத்தியிருக்காங்க. தென் அடுத்து தொழிலகங்களின் வகைப்பாடு, கிளாசிபிகேஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லும் பொழுது மூலப்பொருளின் அடிப்படையில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேளாண் சார்ந்த தொழிலகம், கனிம வளம் சார்ந்த தொழில், விவசாய பொருட்களை வந்து செஞ்ச வேளாண் சார்ந்த தொழிலகம், கனிம பொருட்களை வச்சு நம்ம வந்து சிமெண்ட் ஆலைகள், இரும்பு எஃகு ஆலைகள், இதெல்லாம் பூமியிலேருந்து வெட்டெடுக்கிற கனிமங்கள், இதை வச்சு செஞ்ச கனிமம் சார்ந்த தொழிற்சாலைகள். தென் அடுத்து கடல் வளம் சார்ந்த, இப்போ இறால் பிடிக்கிறோம், கப்பல் கட்டுறோம், இதெல்லாம் கடல் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளாக இருக்கக்கூடியது. அடுத்து வனவளம் சார்ந்த தொழிலாளர்கள், வனம் சார்ந்த இடங்கள்ல உள்ளது வனவளம் சார்ந்த தொழில்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல சைஸை பொறுத்து, தொழிலோட சைஸை பொறுத்து, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து பெரிய அளவிலான மூலதனங்கள், இது கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் நம்ம புத்தகத்துல 1 கோடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 கோடிக்கு மேல இருந்தா அது பெரிய மூலதனம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவு தொழில்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிறிய அளவுனா 1 கோடிக்கு குறைவான உள்ள மூலதனத்தை வச்சு தொடங்கினா அது சிறிய தொழிலகங்கள்னு சொல்றாங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அது இல்லாம நம்ம குடிசை தொழில் இருக்காங்க, சின்ன சின்னதா வெளில செய்யறது குடிசை தொழில்னு சொல்லுவாங்க. ரைட், ஓகே. இதுக்கு இடையில இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்ல ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. இந்தியாவில் டெட்ராய்டு, ஆக்சுவலா டெட்ராய்டுங்கிறது அமெரிக்காவில் மெக்சிகன் மாகாணத்துல உள்ள ஒரு நகரம். டெட்ராய்டுங்கிற நகரம் மெக்சிகன் மாகாணத்துல உள்ள ஒரு நகரம். பெரிய தொழிற்சாலை, அதாவது பெரிய கார் ஃபேக்டரி, வாகன நிறுவனங்கள் எல்லாம் அங்க இருக்கு. ஸோ அது போல உலக புகழ் பெற்ற வாகனங்கள் எல்லாம் சென்னை மாநகரத்தை மையமா கொண்டு தொழிற்சாலைகள் வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்தியாவோட டெட்ராய்டுன்னு இதை நம்ம சொல்றோம். இந்திய மொத்த வாகன உற்பத்தியில 60% சென்னையில இருந்து மட்டும்தான் போகுது. சரிங்களா? வாகன ஏற்றுமதியில, நம்ம வெளிநாட்டுகள் ஏற்றுமதியில 60% சென்னை மட்டுமே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் சென்னைக்கு பேரு இந்தியாவின் டெட்ராய்டு. நம்ம கூடுதலா டெட்ராய்டுங்கிறது அமெரிக்காவில் மெக்சிகன் மாகாணத்தில் உள்ள ஒரு டவுனு. அந்த டவுன்ல புகழ்பெற்ற அனைத்து கார் ஃபேக்டரிகளும் இருக்கும். அதே போல சென்னை இருக்கிற வாசி சென்னையை வந்து இந்தியாவின் டெட்ராய்டுன்னு சொல்றோம். மொத்த ஏற்றுமதியில 60% சென்னையே பங்கு பெறுது, சென்னையை பங்களிப்பு செய்யுது. ஓனர்ஷிப் அடிப்படையில் தொழில் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பிரைவேட் செக்டர் முழுக்க முழுக்க எல்லாம் பிரைவேட், பப்ளிக் செக்டர் முழுக்க முழுக்க யாரோடது, கவர்மெண்டோடது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் செக்டர் அப்படிங்கிறாங்க, அரசு துறையும் பொதுத்துறையும் இணைஞ்சு ஒரு குழுவா நடத்துறது ஜாயிண்ட் செக்டரு. அடுத்து கூட்டுறவு செக்டர்னா நம்ம தெரியும், ஒரு ஓனர் இருப்பாரு, லேபர் இருப்பாரு, நமக்கு சப்ளை பண்றவங்க இருப்பாங்க, செல்லர் இருப்பாங்க, பையர் இருப்பாங்க. இந்த பையரை தவிர ஓனரு, லேபரு, சப்ளையரு எல்லாருமே சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிச்சாங்கன்னா
அதுக்கு பேர் என்னது? கூட்டு தொழில். கூட்டு தொழிலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்தியாவில் உள்ள அமுலுங்கிற அந்த நிறுவனம் தான். அமுல் பால்பனை நிறுவனம் தான் கூட்டுறவு தொழிலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்தியாவில். சரிங்களா? ஸோ அப்போ இந்த பாடத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, தொழிலகங்களை கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. தொழிலகங்களை கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடவடிக்கை அடிப்படையில் முதல்நிலை தொழில்னா என்ன, இரண்டாம் நிலை. முதல் நிலைங்கிறது வேற ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லாத அதுலேருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்கள் இரண்டாம் நிலை. அதுக்கப்புறம் உள்ளது மூன்றாம் நிலை. மூன்றாம் நிலை தான் சேவைத்துறை. இந்திய ஜிடிபியில் நிறைய பங்களிப்பு தருதுன்னு சொல்லியிருக்காங்க. நான்காம் துறை வங்கியியல். ஐந்தாம் துறை திட்டமிடுதல், உயர் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் இடம்தான் இது. இந்த வகை பொருளாதார நடவடிக்கை அடிப்படையில் வகைப்படுத்தியிருக்காங்க 5. தென் அடுத்து அமைவிட அடிப்படையில். அமைவிடத்தை பொறுத்த வரைக்கும் புவியியல் காரணிகளை அல்லது புவியியல் அல்லாத காரணிகளான்னு பிரித்து பேசுகிறாங்க. புவியியல் காரணிலாம் மூலப்பொருள் கிடைக்கிற இடம், தொழிலாளர்கள் லேபர் கிடைக்கிற இடம், அது மாதிரி இது ஆற்றல் வளம் கிடைக்கிற இடம், நிலம், நிலத்தோற்றம், போக்குவரத்து வசதிகளை பொறுத்து தொழிலாக புவியியல் சார்ந்த காரணிகள் அமையும். சரி, புவியியல் சாரா காரணிகள் எதில் இருக்கு அப்படின்னா, மூலதனம், எங்கேருந்து கேபிட்டல் கிடைக்குது, எங்கேருந்து லோனு கிடைக்குது, கவர்மெண்டோட பாலிசி என்ன, இதெல்லாம் புவியியல் அல்லாத காரணங்கள். இதனால தொழிற்சாலைகள் அமைவிடம் பாதிக்கப்படும் சொல்றாங்க. மூலப்பொருள் அடிப்படையில் வேளாண் சார்ந்த தொழிலகமா, அது கனிமம் சார்ந்த தொழிலகமா, கடல் வளம் சார்ந்த தொழிலகமா, அல்லது பணவளம் சார்ந்த தொழிலகமானு பிரிக்கலாம். அடுத்து மூலதனத்தோட அளவு அடிப்படையில் சப்போஸ் தொழிலோட சைஸு, மூலதனத்தோட அளவு 1 கோடிக்கு மேலே போடுறதா பெரிய அளவிலான தொழிலகங்கள், 1 கோடிக்குள்ள இருந்தால் சிறிய அளவிலான தொழிலகங்கள்னு சொல்றாங்க. இந்தியாவோட டெட்ராய்டுன்னு சொல்லி சென்னையை சொல்றாங்க. அமெரிக்காவோட மெக்சிகன் மாகாணத்தில் டெட்ராய்டில் உள்ள தொழிலகங்கள் மாதிரி எல்லா பெரிய வாகன தொழிற்சாலை இங்கே இருக்கிறதா இந்தியாவோட டெட்ராய்டுன்னு இதை சொல்றாங்க. தென் அடுத்து ஓனர்ஷிப் அடிப்படையில் பிரைவேட் இருந்த பிரைவேட் செக்டார், கவர்மெண்ட் இருந்த பப்ளிக் செக்டாரு, பிரைவேட் கவர்மெண்ட் சேர்ந்த ஜாயின்ட் செக்டாரு, நம்ம பிரைவேட்டு அதாவது ஓனரு, லேபரு, சப்ளையரு, இப்படி எல்லாரும் சேர்த்து, விநியோகஸ்தர் எல்லாரும் சேர்த்து ஒரு தொழிற்சாலையில் பங்கு பெற்றால் அது ஜாயின்ட் செக்டார்னு பேர். சரி, கோஆபரேட்டிவ் செக்டார்னு பேர். இந்த கோஆபரேட்டிவ் செக்டாருக்கு எடுத்துக்காட்டு அமுல்னு சொல்லி இந்த பாடத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பாடம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வழக்கம் போல தான் நீங்கள் இந்த பாடம் முடிஞ்சோன்னா இதுக்கான டெஸ்ட்டையும் நம்ம சைட்லேருந்து எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சைட் நேம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், www.tnclassroom.com. இந்த சைட்டில் இந்த வீடியோவும் இருக்குது, இந்த நோட்ஸும் இருக்குது, இதுக்கான டெஸ்ட்டும் இருக்குது. இதை யூஸ் பண்ணி டெஸ்ட்டை எழுதி தங்களுடைய மதிப்பெண்ணை உயர்த்தி கொள்ளுமாறு டிஎன்எஸ்சிடி தஞ்சாவூர் அணியின் சார்பாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.